வணக்கம் மக்களே, வடலண்டன் ஹாஸ்டல் தமிழ் பாட்காஸ்டின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது நம்மளுடைய கண்டினியூயிங் இன்று நேற்று நாளை சீரீஸ் வேர் ஹாஸ்டலை பத்தி பேசினது போறோம். வேற எல்லாரும் வீட்லயும் குப்பை எப்படி இருக்கு, அந்த குப்பையை போய் கொஞ்சம் நோண்டி ஏதாச்சும் கிடைக்குதா பார்க்கலாம்னு சொல்லிட்டு நடக்கிற ஒரு சீரீஸ். ஆல்ரெடி நம்ம வந்து யுனைடெட் பார்த்துட்டோம், ஸ்பர்ஸ் பார்த்துட்டோம், இவங்களை பார்த்துட்டோம், ஆஸ்டன் வில்லா பார்த்துட்டோம். சரி, எவ்வளவோ கிளப் இருக்கு, ஒன்றும் ஞாபகத்துல கூட இருக்க மாட்டேங்குது, அவ்வளோ கிளப் போயிட்டு இருக்கு, பெரிய கிளப். பட் எஸ், அந்த சீரீஸ்ல கண்டினியூங்கா நம்ம இப்ப பார்க்க போறது நியூ காசில். ஸோ நியூ காசில் யுனைடெட் போன வருஷம் லீக்ல வந்துட்டு 5th ஃபினிஷ் பண்ணினாங்க. தே வான் தேர் கரபாவ் கப் அண்ட் அதுல இருந்தும் அப்படியே தேர் கோயிங் டு பி பிளேயிங் இன் சாம்பியன்ஸ் லீக். அண்ட் அஃப்கோர்ஸ் கிசுங்கிறது ஒரு பைல்வான் ரங்கநாதன், 2 பைல்வான் ரங்கநாதனுக்கு தேவையான அளவுக்கு கிசும் நடந்துட்டு இருக்கு இப்ப நேரத்துல. நம்மளே எப்படி வேணா இன்டர்பிரேட் பண்ணி எப்படி வேணா சொல்லலாங்கிற அளவுக்கு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அந்த கிளப்ல. அண்ட் அது எல்லாத்த பத்தியும் தான் இப்ப பேச போறோம் திஸ் எபிசோட். அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு நியூ காசில் தான் அஜய் தான். அண்ட் ஆஸ் யூஷுவல் அஜய் வாஸ் கைண்ட் இனஃப் டு கம் அண்ட் ஜாயின் அகேன். இது வந்து நாங்கள் வந்து ஒரு வாரமாக ரெக்கார்ட் பண்ணணும்னு எதிர்பார்த்து மாற்றி என்னால் முடியல, என்னால் முடியலன்னு போயிட்டு இருந்துச்சு. ஃபைனலி we were able to make it happen. So thanks a lot for joining me, Ajay, and welcome to the show. Thank you so much for having me. Like, as always, it's a pleasure to be on this podcast talking to you. Oh, wonderful. Thank you. Pleasure is always ours as well. ஏன்னா வந்து லைக் ஒரு விஷயத்தை பத்தி பேசுறப்போ அதை இன்டெப்தா போய் பேசணுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய வந்து ஆக்சுவலா இப்போ பார்லர் பெட்டிட்டோட ஈவெண்ட் போயிருந்தப்பவே வந்துட்டு ஏன்னா ஒரு 2 கேள்வி கேட்டேன். 2 கேள்வி என்னடா 2 கேள்வியே 10 நிமிஷத்துக்கு கேட்கறேன் அப்படின்னாங்க எல்லாருமே. அது மாதிரிதான் இருந்துச்சு. ஸோ லைக் அஜய் இஸ் ஆல்சோ சம்மன் ஹூ லைக்ஸ் டாக்கிங் இன் டெப்த் அபவுட் திங்ஸ் அண்ட் லைக் வி ஆல்வேஸ் ஹேவ் அ குட் டைம். நானும் அஜயும் ஒன்னா சேர்ந்து பேசுறோம்னா அது இந்த பாட்காஸ்ட்டை தாண்டி வெளியும் நாங்கள் பேசுவோம் நிறைய. அந்த விஷயங்களுமே வந்து ஆக்சுவலா வந்து இன்டெப்தா நாங்கள் டெக்ஸ்ட்லேயே போயிட்டு இருக்கோம். அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் அ பிளஷர் ஹேவிங் யூ, அஜய். ஸோ எஜுகேஷன், பாலிடிக்ஸ், வேர்ல்ட் அஃபேர்ஸ், எக்கானமி எல்லாமே சூரியன், ஈகோசிஸ்டம்ஸ், எஸ், எல்லாத்த பத்தியும் பேசுற ஒரு இதுதான். ஸோ எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னாடி அபாரமான வரவேற்பு வந்திருக்கு இது வரைக்கும் நாங்க போட்ட எபிசோடுக்கெல்லாம். ஆக்சுவலா இந்த விஷயங்கள் எப்படின்னா வந்துட்டு நாங்க ஆனஸ்டா சொல்லணும்னா எங்க டீம் எதிர்பார்க்கல. பட் ஆல் ஆஃப் திஸ் கமிங் இன் சார்ட் ஆஃப் மேக்ஸ் அஸ் ஃபீல் நாங்க இன்னுமே வந்துட்டு இன்னும் பெட்டரா கான்டென்ட் கொடுக்கணும்னு. அது கண்டினியூஸா நீங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. அந்த சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி. ஆர்சனல் ஃபேன்ஸ் தவிர்த்து மற்ற எல்லா ஃபேன்ஸும் சப்போர்ட் பண்றீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் வீல் மேக் ஷூர் டு கீப் கிவிங் யூ குட் எபிசோட்ஸ். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அண்ட் டூ காமெண்ட். இந்த எபிசோட்ல நியூ காசில் பத்தி உங்களுக்கு கொஸ்டின் தெரிஞ்சுன்னா நீங்க போடலாம் காமெண்ட்ஸ்ல. அஜய் வில் கம் அண்ட் ஆன்சர் தெம். அதர்வைஸ் நீங்க என்ன கருத்து சொன்னாலுமே இல்லை காமெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு, நான் போடுங்க, கண்டிப்பா வில் ஆக்ட் அப்பான் இட். ஸோ இதெல்லாம் போயிடுச்சு அஜய், நம்ம வந்து எபிசோட்குள்ள போயிடுவோம் டைரக்டா. போன சீசன் வந்துட்டு இப்போ நியூ காசிலுக்கு நான் இப்போ திரும்பி ரிமெம்பர் பண்ணி பார்த்தேன்னா அந்த கரபாவ் கப் இன் February ஹியூஜ் ஒரு ஹியூஜ் திங். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா வந்துட்டு ஒரு அது பிரேக்கிங் த டக் மாதிரி பேசிக்லி. அது வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் பண்ணினது ஒரு ஃபேன் பேஸ், இந்த புது ஓனர்ஷிப் வந்து அது அவங்க பண்ணினதெல்லாம் பண்ணி அதுக்கு கிடைச்ச ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் மாதிரி. அது பேசிக்லி ஃபர்ஸ்ட் பிக் பாசிட்டிவ் ரிசல்ட். அது கூட சேர்த்து ஒரு டிராமாட்டிக் ஃபேஷன்ல கரெக்டா வந்துட்டு நீங்க வந்து சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆயிட்டீங்க. சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆகிறத பத்தி அப்புறம் பேசுவோம். பட் இந்த கரபாவ் கப் அண்ட் ஹை தட் இட் brought your feelings, நம்ம இதை பத்தி பாட்காஸ்டுக்கு வெளியே பேசியிருக்கோம் நம்ம. பட் your feelings. நான் சரியல்டா, சீரியஸா எனக்கு வந்து நான் இதே ரூம்ல தான் இருந்தேன். என்னால ஐ couldn't get the tickets. ஒரு 30 நிமிஷம் அழுதேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த ஃபீலிங் என்னன்னு எனக்கு தெரியல. நான் இதுக்கு முன்னாடி நான் வந்து இவ்வளோ என்ன சொல்றது, இவ்வளோ பேஷனேட்டா சப்போர்ட் பண்ண ஒரே டீம் வந்து இந்தியா டீம், தட் இந்தியன் கிரிக்கெட் டீம் வித் டெண்டுல்கர். அதுவும் அண்டர் டாக்ஸ், இதுவும் அண்டர் டாக்ஸ். Like maybe 2011 World Cup is the only other time that I felt this moved by ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்போர்ட்டிங் டீம் that I follow. ஸோ எனக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியல அந்த எமோஷனை வச்சுட்டு. கார்த்தி சொல்லிட்டு இருந்தான்ல அவன் எபிசோட்ல கிட்டத்தட்ட அதே தான். பட் எங்களுக்கு இன்னும் it's been even worse because I've seen 2 relegations. For sure. Right, 2 relegations. and எனக்கு வந்து அந்த ஃபீலிங் வந்து it was uncontainable அப்படிதான் சொல்லணும். And then இந்த பரேட் போனேன், 300,000 fans. நியூகாசிலோட டோட்டல் ஸ்ட்ரென்த்தே வந்து 310. 300 people turned up, which is like amazing, special, right? It's a special place.
special club. So I think it was very deserving, and Eddie Howe and the team definitely deserved it. So ஒரு gratification மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா அந்த ஒரு டோபமின் ஹிட்டுங்கிறது வந்து பயங்கர பெரிய. நான் அவங்க வீடியோ எல்லாம் பார்த்தேன், டான்ஸ் ஆடின இந்த வீடியோ எல்லாம் பார்த்துருந்தேன். லைக் கிளப் வைஸ் என்ன இருந்தாலும் என் நண்பன் சந்தோஷப்படுறான்டாங்க ஒரு சந்தோஷம் போறோங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுதான் ஆனஸ்டா அதுதான் ஆனஸ்டா. ஆனா ஜெனுவினா அதான் இவங்க என்னடா ஜெயிச்சிட்டாங்கடா அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அஜய் சந்தோஷப்பட்டு போறான், நல்ல இதா ஓகே அப்படி இருந்துச்சு. பட் அந்த ஒரு ஹை எல்லாமே இருந்தப்போ அது அடுத்த பாட்டு தான். லைக் இந்த மாதிரி வந்து ஒரு உங்க சீசன் வந்துட்டு லிட்ரலி 2 சீசன் ஆஃப் 2 ஹாஃப்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் வந்துட்டு எதெல்லாம் தப்பா நடக்கணுமோ அது எல்லாமே தப்பா நடந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன்ல ஓகே நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு, நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டே போவோம், பூஸ்ட் ஆகும், அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் வர்றப்போ இட் வாஸ் லைக் ஒரு அந்த அந்த ஒரு பாசிட்டிவிட்டி வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போச்சு. இப்போ எந்த லெவல் இருந்துச்சுன்னா, நீங்க கரபாவ் கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அட் ஒன் பாயிண்ட் ஐ ஃபெல்ட் லைக் ஓகே இவங்க வந்துட்டு 4th ஃபினிஷ் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு, இவங்க வந்து இதுக்கு மேல வந்து தோப்பாங்களாங்கிறது ஒரு டவுட் இருக்குங்கிற மாதிரி போச்சு. ஏன்னா நீங்க அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா விளையாடிட்டு இருந்தீங்க அந்த பீரியட்ல. எங்களை இதுல செமிஸ்ல அடிச்சதா இருக்கட்டும், ஆர் லைக் ஈவன் ஃப்ரம் ஜான்வரியில ஐசக் வாஸ் ஸ்கோரிங், எல்லாமே கரெக்டா போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த சீசனை பத்தி உன்னுடைய கருத்துக்கள் எப்படி போச்சு? ஏன்னா நாங்க வந்து போன வருஷம் இஃப் யூ ரிமெம்பர் லைக் நாங்க ஆரம்பிக்கும் போது நாங்க 7th முடிச்சது வந்து ஒரு சீன் லைக் அ பிக் ஒரு பிக் டிஃபீட் மாதிரி தான் பார்த்தாங்க. யார் பார்த்தாங்க சொல்றேன், உங்க மீடியாவும் சொல்றேன், இன்டர்னலாவும் we are like ஓ இது வந்து அந்த 4th முடிச்சது தான் ஹையா, இதுல எடி ஹாவோட ஓகே 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 டீம்ல அதுதான் ஹையா, அதுக்கு மேல இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு கோ ஃபிளாட். நம்ம உனக்கு சாரி டு கட், உனக்கு ஞாபகம் இருக்கா தெரியல, ஒரு லாஸ்ட் இயர் பேசின மாதிரி தெரியல, அந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோம் பத்தி பேசணும் நம்ம ஆக்சுவலா. 100% that will kick in like when you don't start to see the results. Yeah. நீ என்ன வேணா நினைக்கலாம் உன் டீமை பத்தி, லைக் the table will tell the truth. So அது வந்து ஒரு பெரிய I don't like we still believed in the idea of project, alright, fans personally, but இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஐ திங்க் நம்ம வந்து பேசுறோம் லிவர்பூலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னு. நாங்க கடைசியா ஒரு சீனியர் பிளேயர் சைன் பண்ணது வந்து டொனாலி, பால் லோன்ல வாங்கி அதுக்கப்புறம் வி காட் இது. அது தவிர ஒரு அகாடமிஸ் தான் ஒருத்தன் வாங்கினா, அவன் வந்து யாருன்னு கூட யாருக்குமே தெரியாது. யாரு ஒரு கோல் கீப்பர் ஃப்ரம் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், அவன் தான் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருந்தா. அதுக்கப்புறம் அவனை வாங்கினோம், ஏன்னா அந்த போன வருஷம் பிஎஸ்ஆர் டீம்ல. ரைட். ஸோ 2 வருஷமா நாங்களும் யாரும் பிளேயர்ஸ் வாங்கல, ரைட். அண்ட் எடி ஹாவ் வந்து இந்த டீமை எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியுமோ கொண்டு போயிட்டான், அவ்வளவுதான் நாங்க நினைச்சோம். இந்த பிரென்ட்ஃபோர்ட் வந்து 4-2 தோத்தோம், ரைட். அண்ட் தேர் ஆல்சோ ரூமர்ஸ் லீடிங் அப் இன்டு தட் சீசன் தட் கார்டன் லிவர்பூல் இதே மாதிரி ட்ராக் பண்ணிட்டு இருந்தாங்க, பிட்டே போடாம. நான் அதான் ஒருத்தன் போட்டிருந்தான், இஃப் தே வர் எனி க்ளோசர் டு சைனிங் ஈசாக் தேட் பி அப் இஸ் ஆஸ் அப்படின்னு, ரைட். லிட்டரலா வந்து இதுக்கு மேல நீ எங்கேயுமே இடம் இல்லடா, நீ உள்ளதான் போனோம், க்ளோஸ்னா இதுக்கு மேல எங்கடா க்ளோஸ், ரைட். ஸோ அந்த மாதிரி தான் வந்து கார்டனையும் ட்ராக் பண்ணாங்க. ஸோ கார்டன் ஒரு his head turned and then ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவன் பெர்ஃபார்ம் பண்ணல. ஈசாக்கும் அதே மாதிரி தான் இருந்தான். ஸோ எடி ஹாவ் கேம் அவுட் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பிரென்ட்ஃபோர்ட் முடிச்சோடனே, நீங்கெல்லாம் சாம்பியன்ஸ் லீக் பிளேயர் ஆசைப்படலாம், ஓகே, நீங்க ஆடுறது ஒத்தனுமே சாம்பியன்ஸ் லீக் பிளேயர் மாதிரி ஆடலையே அப்படின்னு கிளியரா சொல்லி விட்டான். Right. இது like openly for the fans to hear, for the players to hear. This is the first time Eddie Howe has come out and I don't want to say put his players under the bus, but avana first time வெளில போயிட்டு challenge பண்ணான் players, right. So உனக்கு எங்க ஆஸ்பிரேஷன் இருக்கு, கிளப்புக்கு ஆஸ்பிரேஷன் இருக்கிறதுலாம் ஓகே, நீ எங்க ஆஸ்பயர் பண்ற அப்படின்னு. ஈசாக்கோட ஃபர்ஸ்ட் 7 games வந்து 0 goals or 1 goal, something like that, right. அதுக்கப்புறம் இன்ஜுரியில போனா திருப்பி வந்து தான் ஹிஸ் ஃபார்ம் பிக்ட் அப். ஸோ அந்த மாதிரி வந்து the players literally kind of என்ன சொல்றது, had to be pulled up by Eddie Howe. ஸோ அதான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப். அதுல இருந்து அப்படியே மொமெண்டம், அந்த பிரென்ட்ஃபோர்ட் கேம் முடிச்ச உடனே அவன் இண்டிவிஜுவலா அந்த அடுத்த வீக் we didn't do any training apparently. Individually he held half day sessions with everybody that started the game to say okay இண்டிவிஜுவலா அனலைஸ் பண்ணி ஒவ்வொருத்தோட ஃபிளாஸ் வந்து காமிச்சு, எஸ் என்னோட சைட்ல தப்பு இருக்கு, உன்னோட கெமிஸ்ட்ரி நான் ஐ வில் சேஞ்ச் திஸ் அப்படின்னு he changed, implemented it the game after. அங்கேருந்து we went on 25 gamesல we lost only
2 games, including all cup competitions. And we drew அதுதான் 1 சொன்னேனே, நீங்க தோப்பீங்களாங்கிறதே ஒரு கொஸ்டின் மாதிரி ஆயிடுச்சு ஒரு பாயிண்ட்ல. correct. And people don't remember, but நாங்க வந்து when we played you second last game, we were 2 points away from you. ம். நீங்க செகண்ட் பிளேஸ்ல இருந்தீங்க, ஆமாமா, ஆமா. அங்க 2 points இருந்தது. Had we won you, one against Arsenal and then one against Everton, இப்போ இருக்க டேபிள்ல பார்த்தா we would have finished third. ம். Right, so that is how close we gathered momentum and built off it. So அது ஒரு பெரிய, I think, as much as நான் வந்து Isak, Murphy, the midfield literally stood up, right, and the மூணு பேர் really stood up. It is the Eddie Howe show that got us to where we finished in தோணுது. எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா கேட்கணும்னு பார்த்தேன்னா, லைக் ஒரு பாயிண்ட் ஐ டென்ட் பிலீவ் இன் இட். ஐ டென்ட் சி லைக் எடி ஹவ் வந்துட்டு அண்டர் ப்ரெஷர் இருக்கான் ஆர் லைக் எடி ஹவ் வந்துட்டு சாக் பண்ண போறாங்கன்னு. ஏன்னா இன் மை ஒப்பீனியன் அவன் வந்துட்டு ஹி வாஸ் பஞ்சிங் வே அபவ் ஹிஸ் வெயிட். டெஃபினட்டா நீ சொன்ன மாதிரி நீங்க வச்சிருந்த ஸ்குவாட் வச்சுட்டு யூ ஹாவ் லைக் எப்படி சொல்றது, ஒரு அந்த ஸ்டார்டிங் 11ல ஒரு 4-5 பேர் செம்ம பிளேயர்ஸ் இருக்காங்க கண்டிப்பா. ஆனா அந்த ஒரு 11 ஆஸ் அ ஹோல் பயங்கரமான டீமான்னு கேட்டா இல்ல. ஏன்னா ஓவரால் ஆஸ் அ ஹோல். அண்ட் ரெண்டாவது விஷயம், ஸ்குவாடுங்கிறதுமே உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. ஓவரால் நம்பர்ஸ் அண்ட் குவாலிட்டி ஆஃப் த பிளேயர்ஸ் இருக்காங்க. நான் பார்த்த விதம் வந்துட்டு, நீங்க இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்லயே நீங்க என்ன நடந்தாலும் எடியாவை ஷாக் பண்ணாலும் புதுசா வர போறவன் இவ்வளவு பண்ணுவானான்னு எனக்கு டவுட் இருந்துச்சு. எனக்கு அது வந்து ஒரு கான்ஸ்டன்டான ஒரு டாபிக் ஆஃப் டிஸ்கஷனா போயிட்டே இருந்தது. அன்டில் நீங்க வந்து எங்களை அடிச்சு அந்த கரபா கப் ஜெயிக்கிற வரைக்கும் அந்த ஒரு கான்ஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷனாவே போயிட்டு இருந்துச்சு மீடியால. இந்த வாரம் எடி ஹவுஸ் ஆகா, இந்த வாரம் இது வந்து ஒரு ஃபேன் பேஸ் சைட்லயோ இல்லாட்டி ஒரு லெட்ஸ் சே லைக் மேனேஜ்மெண்ட் சைட்லயோ இதை எப்படி அப்ரோச் பண்ணாங்க? இது அவங்க சைட்ல இருந்து கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சா, இல்ல அவங்க சைட்ல இருந்து ஏதாச்சும் நாய்ஸ் வந்துச்சா மொத்தமா எடி ஹவுஸ் சுத்தி? இல்ல தே பிலீவ் தட் எடி இஸ் த மேன்? 100% everybody believed Eddie is the man. Like fan base கிட்ட இருந்தோம், owners கிட்ட இருந்தோம், there's never been a thought otherwise. ஏன்னா எங்களுக்கு வந்து Champions League, he gave us Champions League back, right? And he is, I think, I don't know if you've seen his interviews, he's as honest, as well spoken as any manager in the Premier League. அவன் தப்பா பேசி கேட்டதில்லை நினைக்கிறேன். And it's very good. Like ஒருத்தன் அந்த மாதிரி பேசுறதை கேட்கறதே உனக்கு வந்து லைக் ஜெனுவினா ஒருத்தன் பேசுவான், right? It's very nice to hear, right? So this is the kind of person that we want to represent our club. அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஈர்ப்பே அவங்க கிட்ட, ரைட்? ஸோ இது எல்லாமே மீடியா நரேட்டிவ் தான். அகெயின் தேர் இஸ் as much as நான் நம்ம இதுவும் பேசியிருக்கோம் முன்னாடி, the London media narrative has always been like that, right? இது வந்து முன்னாடி ஜெரார்ட் ஹூலியருக்கு நடந்திருக்கு when he came in as an outsider to take over Liverpool. எங்க தாத்தாக்கே நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன, லண்டன் கிளப்பை மேனேஜ் பண்ற தாத்தாக்கே நடந்திருக்கு. ஆமா. சோ ஐ திங்க் அது ஒரு பெரிய என்ன சொல்றது, அது அப்படிதான் நரேட்டிவ். I think he'll have to fight it. The only person that he has to keep happy is the club, நாங்க ஓனர்ஸ். ஸோ ரெண்டு பேருமே ஐ திங்க் we were மெயினா ஓனர்ஸ் தான். ஆக்சுவலா ஓனர்ஸ் ஹாப்பியா இருக்கிறது தான் மெயினான பாயிண்ட். அது அவங்க எடுக்கிற டிசிஷன் தான் அல்டிமேட்டா நம்ம ஃபேன்ஸ். அது நிறைய பேர் என்ன வந்து இதுக்கு சொல்லுவாங்க. பட் ஆனா ஆனஸ்ட் நம்ம எவ்வளவுதான் பேசினாலும் அதுதானே உண்மை. ஓனர் ஹாப்பியா இருக்கானா, என்ன நடந்தாலும் நடக்க போகுது. அது அல்டிமேட்லி அட் தி எண்ட் ஆஃப் தி டே. கரெக்ட். பிகாஸ் அவன் இப்பெல்லாம் அசெட் மாதிரி ஆயிடுது, ரைட்? அந்த அசெட்டை யார் நல்லா மெயின்டைன் பண்றாலோ அப்படின்னு என்ன சொல்லுதா, அந்த வடிவேல் சொல்லுவான்ல, நல்லா கணக்கை மெயின்டைன் பண்ணுவியா அப்படின்னு. அந்த மாதிரிதான் வந்து அந்த மாதிரிதான் இந்த மேனேஜர்ஸோட ரோல். ஸோ ஐ திங்க் இவன் வந்து இஸ் வெரி குட். லைக் நாங்க எங்க சைட்ல இருந்து ஒரு நாய்ஸும் இல்லை. நான் முன்னாடியும் பேசியிருக்கோம், இந்த ஸ்குவாட் வேல்யூ, நாங்க இன்னும் எங்களோட ஸ்குவாட் வேல்யூ 600 மில்லியன்ல தான் சுத்திட்டு இருக்கோம். எல்லாரோட ஸ்குவாட் வேல்யூ இஸ் 1 பில்லியன் and above, ரைட்? நாங்க இன்னும் டமெட், டுப்ராவ்கா, லெசலிஸ், மர்ஃபி, லாங்ஸ்டாஃப் இருந்தா, வில்லக் இருந்தா, இவங்க எல்லாருமே were there when we just came out of relegation or when we were in the championship, ரைட்? இவங்க கிட்ட இருந்து புதுசா ஒரு இவ்வளோ லாங்ஸ்டாஃப் கூட இப்படி ஆடுவானா, ரைட்? டுப்ராவ்கா இவ்வளோ நல்லா பாஸ் பண்ணுவானா, மர்ஃபி இவ்வளோ குட்டா இருப்பானா, இங்க யாருக்குமே தெரியாது.
எக்ஸாக்ட்லி. நான் சொன்ன மாதிரி he made that squad லைக் பயங்கரமா வந்து ஓவர் பெர்ஃபார்ம் பண்ண வச்சான் அந்த ஸ்குவாட. நீ சொல்ற மாதிரி பிளேயர்ஸ்லாம் எனக்கு ஜமால் லெஸ்ஸர்லாம் பல காலமா ஞாபகம் இருக்கு அவன் இருந்தது. எனக்கு இப்ப உங்ககிட்ட இருக்காங்கிறதே எனக்கு மறந்து போச்சு. ஏன்னா ஒரு பாயிண்ட்ல அவன் தான் கேப்டனா இருந்தான்ல. நீங்க வந்து இதுவா இருக்கிற Club captain. லைக் நோ லைக் பிளேயிங் கேப்டனா இருந்தான்ல, ரெகுலர் ஸ்டார்டர் கேப்டனா இருந்தான்ல. லைக் அந்த டிஃபரன்ஸ் தான் சொல்றேன். அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு நீ சொல்றப்பதான் எனக்கு ஆக்சுவலா ஞாபகத்துக்கு வருது. இவெல்லாம் எவ்வளவு காலம் லாங் ஸ்டாஃப்லாம் ரொம்ப காலமா இருக்கான். எனக்கு Correct. லாங் ஸ்டாஃப்ல ரொம்ப காலமா ஞாபகம் இருக்கு. அந்த FPL வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல விளையாடுறப்ப விளையாட தெரியாம லாங் ஸ்டாஃப் எல்லாம் எடுத்து வச்சு விளையாடிட்டு இருந்தேன் நான். எனக்கு யாருக்கு பாயிண்ட் கிடைக்கும் யாருக்கு பாயிண்ட் கிடைக்காதுன்னு தெரியாத டைம்ல எடுத்து போடு. எடுத்து 4 மில்லியன் லாங் ஸ்டாஃப் பேர் வர லாங் ஸ்டாஃப்னு இருக்கு எடுத்து போடு அப்படின்னு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் யா தட்ஸ் ட்ரூ. லைக் அதான் சொன்னேனே ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு நல்ல யூனிட்டை வந்துட்டு அபவ் தேர் வெயிட்ஸ் பஞ்ச் பண்ண வைக்கிறான். டெஃபினட்டா வந்து ஓவர் பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறான். எல்லாமே ஓகே. பட் உன்னுடைய கருத்துல வந்துட்டு நீங்க எதெல்லாம் பண்ணணும்னு ஆன் த பிட்ச் லைக் இன்ஜுரிஸ் விடு. பட் ஆனா உங்களுடைய பிளேயிங் ஸ்டைல் பிளேயிங் பேட்டர்ன் இருக்கும். அது வந்து லைக் உன்னுடைய மோட்டிவ்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் உன்னுடைய பிளேயிங் ஸ்டைலுங்கிறது மாறும். லைக் செட் பிளேயிங் ஸ்டைல் இதுதான் ஜெயிக்க போகுதுன்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. நீ ஒரு கிளப்பா என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறியோ அதுதான் உன்னுடைய பிளேயிங் ஸ்டைலையே டிஃபைன் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி தான் மேனேஜரை நம்ம கூட்டிட்டு வருவாங்க. ரைட்டா? ஸோ இந்த இன்ஜுரிஸ் எல்லாம் தாண்டி நீங்க எப்படி விளையாடணும்னு எதிர்பார்த்தீங்களோ அந்த மாதிரி மேக்ஸிமம் பார்ட் ஆஃப் த சீசன் விளையாடுனீங்கன்னு பாக்குறியா? லைக் as in ப்ரீவியஸ் சீசன் பண்ணின தப்பெல்லாம் நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்டா, கரெக்டா பண்ணிட்டோம்டா. லைக் நீங்க 23-24ல பண்ண தப்பு ஆப்வியஸா நீ ஃபேனா உள்ள போறப்ப 24-25ல ஐ டோன்ட் வாண்ட் டு see that தான் போகும். கரெக்டா? ஸோ டாக்டிக்கலி 24-25ல நீங்க போறப்போ உங்களுடைய எல்லா தப்புகளையும் கரெக்ட் பண்ணிட்டீங்க த்ரூ அவுட் த சீசன். இப்படிதானே நாங்கள் விளையாடணும், உங்களுடைய ஆம்பிஷன் அப்படி இருக்கிறப்போ நாங்கள் இப்படிதான் விளையாடணும்னு ஒரு இருக்கிறது. உன்னோட பொறுத்த வரைக்கும் டிட் யூ ஃபீல் தட் எவ்ரிதிங் வாஸ் ஃபைன், எல்லாமே கரெக்டா போச்சு, கேப்ஸ் எதுவும் இல்லை, அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் போச்சாங்க? ஐ திங்க் நான் இப்படி சொல்லிட்டேன். லைக் நான் வந்து இந்த டாக்டிக்ஸ் ஆர் இன்னும் ஒரே ஒன்று, டிட் மிஸ்டேக்ஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் சீசன் ரிப்பீட்? Yeah, so I'll probably put it this way. Mistakes of the previous season 23-24ல biggest எங்களுக்கு வந்து என்ன சொல்றது, எங்களை கால வாரின விஷயம் வந்து இன்ஜுரிஸ் தான். ரைட், நம்ம பேசுறோம் இப்போ வந்து ஸ்பர்ஸ்க்கு போன வருஷம் இன்ஜுரி இருந்தது, மான்செஸ்டர் யுனைடெட்க்கு இன்ஜுரி இருக்கு, எல்லாருக்குமே செல்சிக்கு இருந்தது அப்படின்னு சொல்றோம். எங்களுக்கும் இருந்ததுடா, கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்க. Yeah, but we had 1900 days of players, which is in the last 12 years of இதுல வந்து அவ்வளோ யாருக்குமே இன்ஜுரிஸ் இருந்தது இல்லை. ரைட், ஆர் சஸ்டெயின்ட் பீரியட் ஆஃப் கீ பிளேயர்ஸ், ஃபர்ஸ்ட் டீம் பிளேயர்ஸ் பீங் மிஸ்ட் அவுட் ஃபார் சோ லாங். ரைட், ஸோ அதுதான் எங்களோட பெரிய சேலஞ்சே இருந்தது. ரைட், நாங்கள் வந்து சாம்பியன்ஸ் லீக்லையும் வி புட் அப் அ குட் ஃபைட். எங்களோட பிகெஸ்ட் பீரியட் வேர் நாங்கள் வந்து எங்களால் கேமே ஜெயிக்க முடியாதுன்றது வாஸ் November 2023 to February 2024, where we had 14 people injured. Right? 14 players, of which 8 of them were first team players. So literally 3 first team players தான். ரைட், அது வச்சுதான் ஆடணும் நாங்க. ஸோ அதுதான் வந்து அதோட மிஸ்டேக். பட் அது வந்து கரெக்டா எப்படி கரெக்ட் பண்ணாங்கன்னா, ஜேம்ஸ் பன்ஸ்னு ஒரு பிளேயரை கொண்டு வந்தாங்க, ஒரு இது பெர்ஃபார்மன்ஸ் கோச்சை கொண்டு வந்தாங்க. அவன் வந்து இது புது ரோல் நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம், பயன் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி 4-5 கிளப் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவன் வந்து இஸ் ஒன்லி ரோல் இஸ் டு பிளேயர் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ் பண்றது. ரைட், பிளேயர் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்னா ஷார்ப்னஸ், பிசிக்காலிட்டி, மென்டல் ஃபெட்டிக், இது மூணுத்தையும் மேனேஜ் பண்றது. ஓகே, ஸோ வந்து டெக்னிக்கல் ஷார்ப், இஸ் ஹி பிளேயிங் லைக் நம்ம வந்து ஈசாக் இப்படிதான் ஆடுவான்னு நம்மளுக்கு ஒரு மென்டல் இது இருந்ததுன்னா, சூப்பர் பிசிக்கல் லைக் ஆன் இஸ் குட் டே ஹவ் ஹி இஸ், can he be that across the board in terms of physicality, in terms of how his technical application is, and third mental application. இது மூணுமே வந்து அவன் கரெக்டா பண்றானா இல்லையான்னு அனலைஸ் பண்ணி எங்கெல்லாம் ட்ராப் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்ட் பண்றது. ஸோ போன வருஷம் பார்த்தேன்னா மோஸ்ட் ஆஃப் த நிகில்ஸ் தட் இசாக் ஹேட் வரல, ஜோலின்டன் இருந்தது வரல. பட் தேர் ஆர் நியூ பிளேயர்ஸ் லைக் பாட்மேன்லாம் ACL ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ யூ ஹாவ் டு சஃபர் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் இட். லெஸ் இன்ஜுரி, ACL ஒன்றும் பண்ண முடியாது. ஹாலுக்கு இந்த மாதிரி வேற ஏதோ இருந்தது, டை ஸ்ட்ரெயின் நினைக்கிறேன் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் அது தவிர அது ஒரு பெரிய கரெக்ஷன். ஸோ வி ஹேட் வெரி ஃபியூ. சாரி டு கட் யூ ஆஃப் ரைட் ஹியர். வில் டாக் அபவுட் அந்த பெர்ஃபார்மன்ஸ். என்ன எனக்கு அதில் கொஸ்டின்ஸ் இருக்கு. நீங்க எந்த மெட்ரிக்ஸ்ல அது வந்து டிஃபைன் பண்றாங்க? லைக் நீ 3 பாயிண்டா பிரிச்சாலும் உன்னுடைய டாக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், நீ வந்து எப்படி வந்து ஒரு விஷயத்த வாங்கிட்டு அதை எப்படி வந்து அவுட்புட் கொடுக்குறாங்கிறது ஒன்று இருக்குல்ல, அண்டர்ஸ்டாண்டிங். அது ஐ வாண்ட் டு டாக் அபவுட் தட். பட் பிஃபோர் தட்,
உங்களுடைய பிளேயிங் ஸ்டைல் வந்துட்டு நீங்க ஹோம்ல எஸ்பெஷலி பயங்கர அக்ரெசிவ் ஆடுவீங்க, பயங்கர பிசிக்கல், பயங்கர அக்ரெசிவ், பயங்கர ஃபாஸ்ட். Do you think this contributes to It does. players getting injured more often? It does. ஸோ வந்து இது கிளாசிக் யாருன்னா கார்டன் மூவ் பண்ணான்ல, கார்டன் மூவ் ஃப்ரம் எவர்டன் டு எங்க இங்க மூவ் பண்ணான். அவங்க சொன்னா இன்னொன்னு நான் எல்லாமே ஒரு ஹாஃப் அ சீசன் ஆடிட்டேன். உடனே ஐடியா சொன்னா அப்படியா சரி ஓகே என்னோட டீமோட ஒரு கேம் ஆடு அப்படின்னு சொல்லியிருக்கான் போல. He said people ran for இது 90 வந்து when he came in first. people ran for 90 minutes Mm. in a training game, Mm, mm, mm. right? And people were pressing all the time. Mm, mm, mm. So நீ வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் கிளாசிக் நீ ஆர்டெட்டா கூட ஃபர்ஸ்ட் 6 months nobody shines because they don't understand the physical demands that Arteta puts on the players in terms of tracking back, in terms of being fully present in both defensive and offensive actions. Offensive, yeah. அதெல்லாம் வந்து அதே தான் ஐடியா இருக்கும். ஸோ அந்த இன்டென்சிட்டி டெஃபினெட்லி கான்ட்ரிபியூட்ஸ். பட் அதனால தான் எங்களோட ப்ரீ சீசன்ல இருந்து பார்த்தேன்னா எல்லாமே இஸ் அட்யூன் டு தட், வேர் பீப்புள் ஆர் மோர் பிசிக்கல் தென் எனிபடி எல்ஸ். Right. ரைட். ஸோ வி வாண்ட் டு அவுட் எங்களோடது வந்து அந்த பனி இருக்கும்ல, அந்த என்ன எவர் ரெடி பனி, எனர்ஜைசர் பனி, ரைட்? அந்த மாதிரி தான் வி வாண்ட் டு அவுட் கிளாஸ் டீம்ஸ் பிசிக்கலி. அண்ட் இஃப் யூ லுக் அட் த கோல்ஸ் தட் வி ஸ்கோர் ஆல்சோ is by putting people into pressure, and the last 70 to 80 minutes, 90 minutes when teams tire, that's when our team goes into full gear. That's when Tonali, Joelinton, Bruno be very aggressive, right? Where they want to capitalize even on the 50-50s, 40-60s kuda, they want to be the first person to get there. Adha avanga model. And ipo nee tactical கேக்குறல, அந்த 3 point ஸ்ட்ரக்சர் தான் நான் கேக்குறேன். லைக் அதுல எதெல்லாம் வந்து டிஃபைன் பண்ணி அதெல்லாம் மெஷர் பண்றாங்க. இது எனக்கு தெரியலடா. ஐ திங்க் இதுதான் சொன்னாங்க. இது மூணு தான் அவங்க பார்க்கறாங்க. ஓகே. எனக்கு டீடைல்ஸ் தெரியல. பட் நான் டாக்டிக்கலா நான் எப்படி சொல்றேன்னா, நான் வந்து ஸ்ப்ளிட் இட் இன்டு அஃபென்சிவ் ஆக்ஷன்ஸ் அண்ட் டிஃபென்சிவ் ஆக்ஷன்ஸ். இந்த நம்ம 23-24 சீசன் வந்து 7th முடிச்சோம்னு சொல்றோம். பட் we scored 86 goals. We scored very high number of goals. Right, and then we conceded a lot. அதுக்கு முன்னாடி சீசன் also we scored a lot of goals. We were very tight in the back. போன சீசன் ஆமா சாம்பியன்ஸ் லீக் வந்துட்டேன். அந்த போது ரைட், போன சீசன் அதே மாதிரி வந்து we are third highest number of goal scorers. Chelsea கம்மி தான், ரைட்? டாட்னம் அவ்வளோ ஆகோன் அட்டாக்கிங் எங்களோட கம்மி தான், ரைட்? So we scored a very high number of, we scored 68 goals in the game, which is almost like 1.8 1.9 goals either, right? And we have only one primary contributor. Yeah. Right. So அது வந்து ஒரு பெரிய, I think while it wasn't the 86 that it was in 1 or 2 seasons ago, it is still 68, right? Right. Because other teams are learning what we are doing. Yeah. Right. அந்த லேர்னிங்க்கு ஆஃப்செட் பண்றதுக்கு யூ நீட் இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ். ஸோ நான் டாக்டிக்கல் வாய்டுன்னு சொல்ல மாட்டேன், ப்ரொஃபைல் வாய்டு இருக்கு. நாங்க வந்து ஒரு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டேக் மர்ஃபிக்கு பதிலாக ஒரு எம்புவம் போட்டிருக்கோம், ரைட்? ஒரு ஜோயலின்டனுக்கு பதிலாக we were just talking Paqueta on his good day, right? Where he very sharp. நம்ம வந்து டெம்பெலே, இந்த டாட்னம்ல டெம்பெலே இருந்தான்ல, அதுக்கு க்ளோசஸ்ட் நம்ம லீக்ல இப்ப பாக்குறது அவன் தான். ஒரு லெஃப்ட் ஃபுட்டர்னால அவனுக்கு அந்த இது இருக்கு. Who can hold the ball, create spaces, who is very neat with the ball, who can advance the ball, right? Joelinton is just physicality, right? அந்த மாதிரி ஒரு 2 பிளேயர் போட, we will create ஒரு 5 goals more or 6 goals which will result in 7 or 8 points. Sorry to again cut you off. ஏன்னா நான் அங்கதான் திருப்பி வந்தேன். நீ வந்து லைக் டீம்ஸ் லேர்னுங்கிறது சொன்ன, அது டெஃபினட்டா எல்லா டீமுக்குமே நடக்கும். அதுதான் நான் கேட்கறேன். லைக் ப்ரொஃபைலை தாண்டி டாக்டிக்கலி நீங்க சீசன் ஆஃப்டர் சீசன் லைக் டிமாண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இவால்வ் ஆயிட்டு இருக்கீங்கன்னு பாக்குறீங்களா? ஏன்னா அந்த ஓவரால் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கேம் பிளே வந்துட்டு எப்படி சொல்றது, பிலாசபி ஆஃப் கேம் பிளே வந்து நீங்க சொன்ன மாதிரி நாங்க பிசிக்கலா இருக்கணும், நாங்க எங்களோட இதை வந்துட்டு நாங்க காட்டணும், திஸ் இஸ் ஹவ் வி பிளே, நாங்க எங்களுடைய மிட்ஃபீல்டர்ஸ் அக்ரெசிவா மிட்ஃபீல்ட்ல பால் வின் பண்ணுவாங்க, அது உங்களுடைய பிலாசபி. பட் இந்த ப்ரொஃபைல் வாங்கிட்டு வருது ஆர் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இனோவேட் பண்ணிட்டே இருக்கிறதும் முக்கியம். லைக் அந்த ஒரு விஷயம் தான் நான் மெயினா கேட்கறேன். நீங்க வந்து பிட்ச்ல வந்து அதே மாதிரி உனக்கு விளையாடுற மாதிரி இருக்கல, சீசன் ஆஃப்டர் சீசன் நாங்க இதுதான் ப்ரோக்ரஸ் பண்றோம், இப்ப நான் இது நாங்க பண்றோம், இதுதான் எங்களுடைய ப்ரோக்ரஸ்னு சொல்ற மாதிரி லீவ் த டேபிள் ஆன் த பிட்ச் உனக்கு அது அந்த எந்த ஆஸ்பெக்ட்ஸ் வருதுன்னு தான் நான் கேட்கறேன்.
I think progress பண்றது two things biggest thing தான். ஒன்னு வந்து um, I think Tonali going into 6 and how that helps us becoming like அது வந்து nobody said Tonali is going to be a 6 last season, right? நம்ம வந்து Gravenberch வந்து 6 ஆனதை பத்தி பேசணும் because they won the title. Tonali 6 ஆன ஆரம்பிச்சதுல இருந்து he's I think he's like அவனோட physical attributes பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, he's one of the fastest players in the league. Yeah. And his I like recovery, him. I like him. அவனோட recovery pace வந்து எங்கேயோ இருக்கு, right? When people kind of dribble past him or dribble past Gordon, the way he kind of closes them, right, is so good. And he rarely puts a foot wrong, right? He does all the basics right. அவனை வந்து ஒரு 6-ஆ ரீஇமேஜின் பண்ணி 8 கிடையாது 6ல நம்ம போட்டோம்னா நம்மளோட ஃப்ரெயில்டிஸ் கொஞ்சம் கவர் ஆகும், நம்மளுக்கு வந்து பேக் லைன்ல வந்து ஸ்பீட் இல்ல, ரைட்? அதனால நம்ம வந்து சோ ஐ திங்க் நம்ம டாக்டிக்கலா நீ சொல்றல ஒன் திங் தட் டிராப்ட் அருண், நம்ம நீ கேட்ட ஏதோ மேட்ச் பேசும்போது நீங்க கொஞ்சம் ஹைலைன் ஆடுறீங்க, ரைட்? பர்ன் அண்ட் ஷேர் வச்சு ஹைலைன் ஆட முடியுமா, எவ்வளவு நாள் ஆட முடியும்? அது he realized it. He dropped 10 yards. அந்த 10 yards drop பண்ணதுனால we were not able to win the ball right at the point when the build up happens. அதான் நான் சொல்றேன், the profile is actually is almost sort of determining the narrative or the tactics. Okay, fair. என்ன பண்ணா டொனாலிய பின்னாடி கொண்டு வந்தான், ஏன்னா ப்ரூனோக்கு அவ்வளவு பேஸ் கிடையாது. சோ அது கொண்டு வந்தான். சோ அதெல்லாம் வந்து அவன் பண்றான், பட் கிரியேட்டிவா இருக்குமா? Ball like teams sit behind. Can we break a team down? Do we have a Saka? Right? Do we have Nwaneri? Or do we have a Salah? Do we have a Wirtz? That sprinkling of இது. அதனால தான் நாங்க வந்து ஜாப் ட்ராப் பண்ணோம். He's an 8, 10, he can 9, he can play as a 9, he can play left wing, he can play right wing. He fills so many problem statements. And he is very unpredictable. அந்த unpredictability இல்ல எங்க ஃபார்வர்ட் லைன். அதுதான் ஒரு பெரிய சேலஞ்ச். அது ஒரு ஹோல். இப்போ அது வந்து டாக்டிக்கலாவும் you can't coach unpredictability into a player. For sure. Right? So we need players like that. அது யாரை வாங்குவோம், எப்படி வாங்குவோம்? எலாங்கா, yes, he's pacey, he's not unpredictable. உனக்கே தெரியும் எலாங்கானா இப்படிதான்டா பண்ண போறான், ஃபாஸ்டா வந்துட்டு டப்புனு ஏதாச்சும் உள்ளுக்குள்ள பால் போடுவான், இதான் பண்ணுவான் அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். Again, we are talking of the Saka not 2 years ago, but current Saka. I want to say 21-22 la vandan, where he could even put balls with the right. Right? அந்த சாக்கா மாதிரி ஒரு மோல்ட் வேணும். ஆள் இல்ல, ரைட்? அதே மாதிரி ஒரு மிட்ஃபீல்ட்ல இருந்து கிரியேட் பண்றதுக்கு ஆள் வேணும். Bruno can only do through balls. He's had second highest through balls in the league last season. Right? ஆனா வேஸ்ட்ஃபுல். ஏன்னா அவன் போடுற த்ரூ பால் கார்டனுக்கும் புரியல, இந்த பான்ஸ்க்கும் புரியல, இந்த சைடுல மர்ஃபிக்கும் புரியல. இட்ஸ் வேஸ்டட். அதெல்லாம் தான் எங்களுக்கு ஒரு சேலஞ்ச். ஸோ டாக்டிக்கலா பார்த்தோம்னா கிரியேட்டிவிட்டி, playing from the back with Pope. Shah is very good with the ball. Very good with the ball. He's one of the you need your goalkeeper to be good. Yeah, Pope. When what do you call it? Hall Vladadnala, Livramento played on that side and Trippier on this side. So we couldn't create from the left at all, except for the last month where he started crossing the ball. So left la irundhu attack nadakadu. Right? So adu rendu appuram burn and share recovery pace. So we dropped 10 yards behind. So moonu vishயம் da, playing from the back, creativity in the idu, and unpredictability. இது fair assessment. கண்டிப்பா அது அந்த பிசிக்கல் ப்ராபப்லி அதனால தான் வந்துட்டு நியூகாசில் பிசிக்கல் டீம்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டாம்ப் வந்து மாறாததுக்கான ஒரு ரீசனுமே இதுவாக தான். நீ சொல்ற மாதிரி உங்களோட இந்த மிட்ஃபீல்ட்ல இருந்து அந்த கிரியேட்டிவிட்டி வரதா இருக்கட்டும், இல்லாட்டி அந்த அன்பிரடிக்டபிலிட்டிங்கிறது வராததுனாலே இந்த ஒரு பார்ட் வந்து மறுபடியும் ரீஇன்ஃபோர்ஸ் ஆகி ஸ்டாம்ப் மாதிரி ஆயிடுச்சு அந்த ஒரு விஷயம், அந்த பிசிக்கல் இதுல அக்ரெஷன்ல ரிலை பண்றதுங்கிறது. பட் எஸ், இனஃப் ஆஃப் நேற்று முடிஞ்சிடுச்சு. ரோசி பிக்சர், எவ்ரி திங் வாஸ் ரோசி, பாசிட்டிவ். இன்னைக்கு என்ன நடந்துன்னு இருக்கு? இப்போ எலாங்கா டிரான்ஸ்பர் ஃபர்ஸ்ட், அதுலயுமே ஒரு பாசிட்டிவிட்டி லைட்டா ஒரு குட்டி நம்ம சொன்ன மாதிரி பாசிட்டிவ்ஸ் இல்ல பாசிட்டிவ், அந்த பாசிட்டிவ் பத்தி பேசணும். எலாங்கா டிரான்ஸ்பர் பத்தி பேசிட்டு இருக்கோம். யூ வாண்டட் தட் கை.
பட் எனக்கு வந்து ஒரு புரியாத விஷயம்னா 2 பேருமே லைக் இவன் கார்டனும் இவனும் வந்து கிட்டத்தட்ட ஒரே ஒரே மாதிரி பிளேயர்னு சொல்ல மாட்டேன். பட் ஒரே ஸ்ட்ரெங்த்ஸ் இருக்கிற பிளேயர் மாரி இருந்துச்சு எனக்கு. சோ எலாங்கா ட்ரான்ஸ்ஃபர் வாட் டு யூ ஃபீல் அபௌட் இட்? ஹவ் ஹஸ் ஹி பிளேட் சோ ஃபார்? He is a player that wanted to come to us. ஓகே. அதான் ஃபர்ஸ்ட் மேட்டர். ஓகே. So I want to say that போன சீசன் முடிச்சதுலேருந்து where we had the best season in the last, நான் வந்து இந்த கிளப் ஒரு 22-23 வருஷமா ஃபாலோ பண்றேன். இதான் பெஸ்ட் சீசன். We thought okay, no PSR, best season, Champions League, cup winners, we have like 6 world beaters. இதுதான்டா சீசன் அப்படின்னு பண்ணதுல இருந்து இந்த ஹாரி பாட்டர்ல இந்த டெமெண்டர்ஸ் பிசு வரும்ல, அப்படியே உயிர் அப்படியே எடுத்துட்டாங்க. அப்படியே இழுத்துட்டு போகுது, உயிர் வெளியே தெரியுது. சீரியஸா அதுல வந்த ஒரே சின்ன பேட்ரனஸ் சாம் தான் இந்த எலாங்கா வந்து திங்க். ஸோ had we had 4 more, நான் இன்னும் 4-5 பேர் சைன் பண்ணியிருந்தோம்னா நாங்க வந்து எங்களுக்கு ஒரு அந்த இதுல வரும்ல, அது பேர் என்ன, படையப்பால உனக்கு என்னடா தகுதி இருக்கு அப்படின்னும்ல, எங்களுக்கு தகுதியே இல்ல அவனை பத்தி பேசுறதுக்கு. இவன் கரெக்டா ஃபிட், டேய் இருக்கிற ஒத்தன் தான் அவன். ஓகே ஓகே ஐ ஹியர் யூ. ஓகே, இவன் தான் வந்திருக்கான் இவன். நீ சொன்ன மாதிரி நல்ல விஷயம் வந்து he wanted to come ல, நீங்க புஷ் பண்ணி பர்சியூ பண்ணி எதுவும் பண்ணணுங்கிற ஒரு சிச்சுவேஷனே அந்த மாதிரி இல்லாம he was convinced to comeங்கிறதுமே நல்ல விஷயம் தானே. And I think என்ன இன்னொரு விஷயம்னா what he brings is ஒரு அளவுக்கு டூ ஃபுட்டட்னஸ் தான். ரைட், நம்ம அந்த அன்பிரெடிக்டபிலிட்டியில கொஞ்சம் அன்பிரெடிக்டபிலிட்டி எங்க வருதுன்னா, he is as good with his right, with his left. Nobody can tell which is better foot. அவனோட better foot என்னன்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. Okay, that's good. And his scoring percentage, there is only a drop off of, I think somewhere I read, in terms of accuracy, speed, power, placement, எல்லாமே அந்த மாதிரி 4-5 இதுல வந்து ரைட் ஃபுட்டுக்கும் லெஃப்ட் ஃபுட்டுக்கும் லீக்லயே அவன் வந்து இஸ் த ஹையஸ்ட் ஆர் செகண்ட் ஹையஸ்ட் அந்த மாதிரி ஏதோ ஒன்று. குட் ஷூட்டிங் வித் இஸ் லெஃப்ட் ஆஸ் இஸ் வித் ரைட், கிராசிங் அபிலிட்டி ஆன் போத் ஃபுட், அது ரெண்டுமே இருக்கு. பட் ஹிஸ் அபிலிட்டி டு டேக் ஆன் பிளேயர்ஸ் ஒன் ஆன் ஒன் ட்ரிபிள் பாஸ் தம் இஸ் நாட், ஹி டஸ் த ஸ்பீட் மோர் தென் அந்த இது. So அதுதான் I think Gordon scores over him அந்த பார்ட்ல, like beating the player and taking the ball. அது வந்து I think Gordon does that. Again அவன் லிவர்பூல்ல அவன் மூளை இல்லைன்னா, எங்களுக்கு ஆடினானா லிவர்பூல் நியூகாசல்ல ஆடினானா தென் மேபி அதெல்லாம் இருக்கும். நாங்க பார்த்தோம், ஒரு அப்பப்போ வருவான் அப்பப்போ போயிடுவான். ஸோ அவனை வந்து இங்க பிடிச்சு வச்சிருக்கணும், ஒரு பொட்டியில போட்டு உட்காருப்பாங்க அப்படின்னு உட்கார்ந்தாதான் அவன் ஓகே அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் காமிப்பான். பட் அவனுக்கு ஏபிள் ரீப்ளேஸ்மெண்ட் பான்ஸ் இருக்கான். ஸோ அந்த சைட்ல இங்கேயும் மர்ஃபி இஃப் ஹி பிளேஸ் அதே லெவல்ல ஆடினானா ஓரளவுக்கு விங்ஸ்ல வி வில் டூ ஓகேடா. ஸோ ஐ திங்க் ஒரு அந்த விங்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கு எலங்கா வந்து. ஓகே, நான் பயில் பண்றாங்க, அதன் மேட்டருக்கு வருவோம். என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன போயிட்டு இருக்கு? நம்ம போன வாரமோ அதுக்கு முந்தின வாரமோ நம்ம பேசுறப்ப கூட நீ சொன்ன இந்த மாதிரி இடே அதெல்லாம் ஒன்றும் நடக்காதடா, கொஞ்சம் கான்பிடென்டா தான் இருக்கேன், இது வருது, இவன் இங்கதான் இருக்க போறாங்கிற மாதிரி. எனக்கு என்ன சர்ப்ரைஸ்னா, ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் ஐசக் டு புஷ் ஃபார் த ட்ரான்ஸ்ஃபர். கரெக்ட். லைக் இந்த மாதிரி வந்து ஐ அம் நாட் ஹாப்பி. இதுதான் மச்சான் நீ தம்ப்நெயிலா போடணும். தம்ப்நெயிலா போடுற, இதுதான் போடுற, உன் தலைக்கு மேல கொஞ்சம் அப்படி தூக்கி பிடி, இல்லாட்டி So I think ஈசாக்கு என்ன ஆச்சுன்னா மச்சான் இஸ் அகைன் வேஜஸ் தான் பிகெஸ்ட் திங். சாரி, நீ போறதுக்கு முன்னாடி நான் இப்பயே இந்த கொஸ்டின் நான் கேட்டுறேன். ஏன்னா எனக்கு வந்து இது புரிஞ்சுக்கிறது, நான் வந்து ஐ எம் ஜஸ்ட் பேசிங் இட் ஆன் ட்விட்டர்ல பாக்குறது. அந்த ட்விட்டர்லயே வந்துட்டு அஃப்கோர்ஸ் டியர் 1 இருக்கானுங்க, டியர் 2 இருக்கானுங்க. அந்த டியர் 1 ஒரு 4 பேர் இருக்கானுங்க வச்சுக்கோங்க. அந்த இப்போ உனக்கு ஒரு ஃபேப் இருக்கான், இல்ல ஆனி இருக்கான், அது கீழே அந்த ஒரு கிளப்போட அசோசியேட் ஆகிறவங்க வந்த நம்பர்ஸ் எல்லாமே நீங்க 250 ஆஃபர் பண்றீங்க per week, பட் ஆனா அவன் 300 கேக்குறான், அந்த 300 பிரிட்ஜ் பண்ண முடியலன்னு சொல்றது எவ்வளவு தூரம் உண்மை? அது நம்பரே தப்பு. நாங்க வந்து we are having him on, he is the second highest paid or third highest paid. 160 வந்து இவன் ப்ரூனோ, ஜோலின்டன் அகைன் 140. ஏன்னா போன வருஷம் தான் அந்த கான்ட்ராக்ட் ரினியூ பண்ணோம், அந்த மாதிரி. இவன் 140ல இருக்கான். 140. ஓகே, தட்ஸ் ஓகே. ஓகே, கார்டன் இஸ் ஆன் 90. ரைட். நாம வந்து இந்த பேசுறோமே எக்கட்டிகே வந்தான்ல, இஸ் பீன் ஆஃபர்ட் வந்து 275 போல இருக்கு. 340. ரைட். நாங்க அவனுக்கு இன்னும் 140 ஆஃபர் பண்ணோம்னா on a weekly basis 140 into 50
ம். is 70 million of our kitty goes away, which is 2 players of our kitty goes away. If we have to offer Isak twice his salary, முடிஞ்சு போச்சு. ம். ஓகே. இப்ப Right? நீங்க எவ்வளவு ஆஃபர் பண்றீங்க அவனுக்கு? 200, which is ஓகே. again highest. Like Bruno Guimaraes 160. Another thing, நம்ம வந்து பேசுற நம்பர்ஸ் வந்து நம்ம இந்தியா மாதிரி யோசிக்கிறோம். எல்லா இடத்துலயும் ஒரே தான். லண்டன்ல 200 இட்ஸ் is டிஃபரண்ட். 120 in Newcastle. யா டிஃபரண்ட், வெரி டிஃபரண்ட். உன் டாக்ஸஸ்லயே எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகுமே மொத்தமா. டாக்ஸஸ் காஸ்ட், நான் ஒரு ஸ்டார்பக்ஸ் ஒரு காஃபி குடிக்கிறேன்னு வச்சுக்கோ, ஒரே காஃபி இங்க பர்மிங்ஹாம்ல 340, இதுல வந்து நியூகாஸ்ல 320 or something, லண்டன்ல 450. Yep. அதான் டிஃபரன்ஸ், ரைட்? ஆனா சோ அந்த பிளேயர்ஸ்க்கு வந்து அது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. அவன் வந்து பார்த்தேன்னா ஒன்னு இந்த இந்த ஏஜென்ட்ஸோட இது, லைக் ஐ திங்க் வில் ஜஸ்ட் கோ பேக் டு த கிரக்ஸ் ஆஃப் இட். நீ எப்படியும் ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸும் பேசணும்னு நினைச்சேன், ரைட்? மேபி அதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா மெயினா அதுதான். லைக் என்னன்னா, உனக்கு இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, உங்களுடைய கிரவுன் ஜுவல் ரைட் நவ் ஐசக் தான். லைக் உங்களுக்கு லாஸ்ட் சீசன் வந்துட்டு ஐ ஃபெல்ட் ஹி வாஸ், ஃபார் மீ ஹி வாஸ் த பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் இந்த லீக். நான் வந்து எங்களுடைய சென்டர் பேக்ஸ் வந்து நாங்க யார்கிட்டயும் இவ்வளவு திணறி நான் பார்த்தது கிடையாது. லிட்டரலா அழ விட்டு அடிச்சாங்க கோல். ஓகே, அந்த வந்து ஒரு கரபா கப்ல அந்த ஒரு ஷாட் எல்லாம் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படிலாம் அடிப்பான்னு சொல்லிட்டு. ஃபேண்டாஸ்டிக். இது எல்லாமே தாங்கி பிடிக்கிறதுக்கு உன்னுடைய ஸ்ட்ரக்சர் தான் இருக்கிறதுலே இம்பார்ட்டன்ட். உன்னுடைய ஹைரார்கி, உன் மேனேஜ்மெண்ட் மேல உட்காந்துருக்கானு, ஓனர் உட்காந்துருக்கானா, ஓனரை தாண்டி மேனேஜருக்கு நடுவுல எவ்வளவோ பொசிஷன் இருக்கு which facilitate everything that happens in the club. பிளேயர் உள்ள வருது, வெளியே போகுது, கான்ட்ராக்ட் நெகோசியேஷன் எல்லாத்தையுமே வந்து பண்றது அவங்க தான். அந்த ஸ்ட்ரக்சரே இல்லங்கிற மாதிரி இருக்கு ஆக்சுவலா. ஒரு யூ ஹேவ் யுவர் ஓனர்ஸ், யூ ஹேவ் எடி ஹவ், நடுவுல வந்து ஒரு பெரிய பிளாங்க், அப்படியே கேப் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அது வந்து லைக் இப்போ இந்த இப்போ ஒரு இசாக் டிரான்ஸ்ஃபர் வருதோ இல்லாட்டி நம்ம அதை பத்தி பேசணும். டிரான்ஸ்ஃபர்ஸ் ரிஜெக்ஷனுங்கிறது லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் நீங்க வாங்கிட்டே இருக்கீங்க. லைக் ஒவ்வொரு பிளேயருமே பண்றான். இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப இந்த ஸ்ட்ரக்சர் இல்லாதது எப்படி வந்து, எஸ்பெஷலி சவுதிஸ் வந்துட்டு அவங்க வந்து வராங்க, பிஎஃப் வராங்கன்னா, அந்த ஒரு ஃபுட்பாலை கரெக்டா நடத்துவாங்க, ஃபுட்பாலை கரெக்டா பார்ப்பாங்கிறதுக்கு ஒரு பேர். அதுதான் அவங்களுக்கும் அமெரிக்கன்ஸுக்கும் வித்தியாசம்னே சொல்லுவாங்க யூஸ்வலா. ஓனர்ஸ் ஃபுல்லி அதை வந்து அவங்களுடைய ஸ்போர்ட்டா பார்ப்பாங்கங்கிற மாதிரி. இது எப்படி இப்படி நடந்துச்சு, எப்படி இப்படி விட்டாங்க, அது எப்படி வந்துட்டு இவ்வளவு எனக்கு அதுதான் புரியல. இவ்வளவு இம்பார்ட்டன்டான, நீ சொன்ன மாதிரி ஃபண்டாஸ்டிக் சீசன், இவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணிருக்கீங்க. அடுத்த சீசன் போறதுக்கு எவ்வளவோ பாசிட்டிவிட்டி. உனக்கெல்லாம் போன சீசன் முடிஞ்சப்ப பயங்கர பாசிட்டிவா இருந்திருப்ப நீ கண்டிப்பா. திடீர்னு பார்த்தா இது சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கே, ஒரு ஏதோ ஒரு நெகட்டிவ் ஸ்பேஸ்ல மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கே திடீர்னு. இது ஐ திங்க் இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கல்மினேஷன். இதோட சீடிங் வந்து போன வருஷமே இருந்தது. சேம் டைம் ஜூன் 2024. ஓகே, நாங்க வந்து ஜூன் 1 2024 அப்பதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது தட் நாங்க பிஎஸ்ஆர்ல மாட்ட போறோம். மாட்டினா 6 7 பாயிண்ட் 8 பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க, பெனல்டி வரும் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது அப்பதான். ஸோ வந்து உடனே என்ன பண்ணாங்க, இந்த ஒரு கமிட்டி மாதிரி கூப்பிட்டு ஏதோ பிரச்சனையா இருக்கு, ரைட்? இந்த அமாண்டா ஸ்டேவ்லி அண்ட் மெர்தாட் கதூசி அவங்க தான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இதுடா, தே ஹேவ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ். அவங்க தான் வந்து எங்களோட புரோக்கர் மாதிரி, கீ புரோக்கர் ஃபார் சவுதி டு இன்வெஸ்ட் இன் இது பட் யூ கால் இட் நியூகாஸ்ல் யுனைடெட். அவங்க 10% ஹோல்டிங் வச்சிருந்தாங்க. அவங்கள வந்து வெக்கேட் பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்னா நாங்க வாங்கும்போது we were 350 million. போன வருஷம் ஆரம்பிக்கும் போது we were already gone to 700 million in. Oh, fantastic. Okay. Right. அத வந்து அவங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. 10% அவங்க வச்சிருந்தாங்க ஓனர்ஷிப். பட் அவங்களால அதுக்கு ஏத்த மாதிரி ஈக்விட்டி போட முடியல, ரைட்? ஸோ அது வந்து ஒரு பெரிய வேக்யூம் ஆகி அது வந்து பிரச்சனையாகி நீங்க வந்து அதே மாதிரி நிறைய ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. நாங்க ஈசாக் Arsenal wanted, Liverpool wanted in 2023, but they didn't think he was a 60 million player. Right? He had a very poor season with Sociedad. 6 goal தான் அடிச்சிருந்தான். Very poor season. Only 2 people or 3 people were in the room when with Isak. Eddie Howe, Amanda Staveley, Steve Nixon, எங்களோட recruitment director. Right. 3 பேர் ஒரே நாள் முடிச்சிட்டாங்க டீல. Tonali. Overnightல we heard from Milan that he was available for available. Yeah. Madisonக்கு போறதுக்கு பதிலா they pivoted and உடனே go ahead கொடுத்தாவோ அன்னைக்கே முடிச்சோம் டீல. Botman அதே மாதிரி, Bruno, right? Deals were happening at the pace of knots. மீடியாக்கு லீக் ஆகிறதுக்கு முன்னாடியே we signed players.
ம், ம், ம். ரைட்? அதான் ஸ்ட்ரக்சரா இருந்தது. அவங்க 2 ம்ஹ்ம். பேரும் போனக்கப்புறம், இந்த டாரன் நீல்ஸ்ன்னு வி ஃபவுண்ட் ஒன் சிஇஓ. ஹி இஸ் சஃபரிங் ஃப்ரம் கேன்சர். டச் வுட். ஹோப்ஃபுல்லி ஹி ரெக்கவர்ஸ். அவன் வந்து ஹி இஸ் நவ் ஆஸ்க்ட் டு வெக்கேட். ஸோ வந்து போன வருஷம் பூரா ஹி வாஸ் அண்டர்கோயிங் கீமோ அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் தெரப்பி. ஸோ சிஇஓ இஸ் பொசிஷன் இஸ் ஆல்மோஸ்ட் வேக்கன்ட். அவங்க அந்த பிட்வீன் த சீசன் யாரையுமே கூட்டு வரணுங்கிற ஒரு இங்க வந்து இந்த லிவர்பூல் எஃப்எஸ்டி மாதிரி தான் ஃபங்க்ஷன் பண்றாங்க. ஒரு ஆள் வேணும்னா அவனை தான் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க. நாங்க வந்து இப்ப அந்த ரியால் மெட்ரிடோட இது டேவிட் ஹாப்கின்ஸ்ன்னு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து அந்த ஓகே. ரியால் மெட்ரிடோட பார்ட்னர்ஷிப்ஸ் டைரக்டரா இருந்தான். அப்புறம் இப்ப இந்த ஸ்பியர்லாம் இருக்குல்ல, ஆமாமா. அதோட மாஸ்டர் மைண்ட் அவன் தான். ஓகே, ஓகே. அதே மாதிரி மேடிசன் ஸ்கொயர் கார்டன்ஸோட ஆர்கிடெக்ட் அவன் தான். ஆர்கிடெக்ட் அவன் தான் வந்து ஃபுல்லா கான்செப்ட் பண்ணி இஸ் த சிஓஓன்னு. ஓகே, ஓகே, ஓகே. அண்ட் கனடா பாஸ்கெட் பாலோட அவன் தான் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல இது எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர். ரைட்? அவனை தான் பிடிக்கணும்னு இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஓகே. அது இப்பதான் வி ஆர் க்ளோஸ். இவங்க வந்து பிடிச்ச கால். ஸோ அந்த பாயிண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா, த ப்ரோக்ராமோட மொமெண்டம் அப்படியே டிராப் ஆரம்பிச்சு. ஆயிடுச்சு. அதுதான் என்னுடைய பெரிய இதுவே என்னன்னா, இது லைக் அந்த ஹைல இருந்து அப்படியே புஸ்ன்னு காத்து இறக்கி விட்ட பலூன் மாதிரி ஆயிடுச்சு பாரு படார்னு இந்த இது ஒரு விஷயம். ஆஷ்வர்த்ல இருந்தான். ஆஷ்வர்த் மான்செஸ்டர் யுனைடெட் போனோம். கார்டனிங் லீவ்ல போயிட்டு அவன் என்னாச்சு நம்மளுக்கும் தெரியும். ஆனா நாங்க ஒரு 6 மில்லியன் வாங்கினோமோ 8 மில்லியன் வாங்கினோம். ஆஷ்வர்த் கிட்ட இருந்து பால் மிச்சல் போச்சு. நம்ம பேசணும் பால் மிச்சல் தான் நம்ம பேசணும். இந்த ஈகோ கிளாஷ் வித் எடி ஹவ். ஒருத்தன் வந்த உடனே ஃபர்ஸ்ட் விஷயம் ஈ கேம் அண்ட் செட் இவங்களோட ரெக்ரூட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியே தப்பு. இங்க இருக்கிற இதுக்கு வந்து வேஜஸ் ஜாஸ்தியா கொடுக்குறோம், இது ஜாஸ்தியா கொடுக்குறோம், சேல். அவன் யாரை பத்தி சொன்னா தெரியுமா? ஹால் அண்ட் லிவரமெண்டோ வாங்கினது பிரைஸ் வந்து தப்புன்றான். 30 and 40 மில்லியன் வாங்கினது. We now know how valuable they are. Yeah, of course. And அதே மாதிரி ஈசாக்கு he was promised 220k per week contract போல. If he scored a certain number of goals at the end of last season. 220k, okay. 200 to 220k with the bonuses last season. இவன் ஃபர்ஸ்ட் விஷயம் பால் மிச்சல் பண்ணது. நான் சொல்றேன் இப்போ அவங்க எல்லாம் சொன்னது ஓகே. அமெண்டா ஸ்டேவி சொன்னதெல்லாம் இல்ல. இப்போ நான் சொல்றேன் இந்த சீசன் நீ இன்னும் கான்ட்ராக்ட்ல இருக்க. 4 வருஷம் இருக்கு உனக்கு இன்னும் கான்ட்ராக்ட். யாருக்கு? ஈசாக்கு. அப்போ போன வருஷம் இருக்கு. ஆமா. 4 வருஷம் இருக்கு கான்ட்ராக்ட். சோ உனக்கு எதுக்கு இது அப்படின்னு வந்து ஓகே. இதெல்லாம் தெரியாத விஷயம் இல்ல. ஓகே. அடுத்த வருஷம் பா அப்ப பாத்துக்கலாம். நாங்களுக்கே என்ன நான் அது மெகா சீரியல் மாதிரி சொல்றேன். எப்படி எங்களோட ஜேர்னலிஸ்ட் தான் வந்து இப்போ அது பேர் என்ன, இந்த மதன் கௌரி பாத்திருக்கேன்ல, வாங்க எம்ஜி ஸ்குவாட்ன்ற ரேஞ்சில எல்லாரும் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அவன் பிளாக் ஆரம்பிச்சிட்டான். இந்த ஒரு 2 மாசத்துல நாங்க பண்ண கூத்துல அவனுக்கு ஃபாலோவர்ஸ் 80,000 60,000 போயிடுச்சு. ரைட்? சோ இந்த மாதிரி வந்து டெய்லி எபிசோட் போட்டு நடத்திட்டு இருக்காங்க அவங்க. சோ எங்களுக்கு வந்து இன்டெப்தா வந்து அமெண்டா ஸ்டேவ்லி எங்க தூங்கினா எங்க எழுந்தான்னு கூட தெரியும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ரைட்? சோ இதுதான் வந்து பேக்ரவுண்ட். சோ இசாக் ஃபெல்ட் சீட்டட். தட் ஒரு ப்ராமிஸ் கொடுத்து 220k கொடுத்து இல்லன்னு சொன்னது. Okay. அது வந்து it was still hurting. So அதுதான் அந்த first 7 games வந்து his head was not even there. அதுக்கப்புறம் தான் இந்த எடி ஹவ் வந்து வெளியில போய் இந்த பப்ளிக்கா சர்ன் பண்ணி நீ என்ன சாம்பியன்ஸ் லீக் பிளேயர்னு சொல்றியே, எங்க காணுமே, ப்ரூஃபே காணுமே. You had his conversion rate was 17% at the beginning. 17% ஒரு சாம்பியன்ஸ் லீக் ஸ்ட்ரைக்கரோட கன்வர்ஷன் பர்சன்டேஜா அப்படின்னு ஏதோ சேலஞ்சா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தான் ஸ்பர் ஆயிருக்கு. ஸோ அதுதான் வந்து ஸ்டார்ட் ஆஃப் த சைக்கிள். எண்டு தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் ஆல் பிளேட் அவுட் இன் பப்ளிக். ரைட்? ஸோ இதுதான் இசாக்கோடது இது. அண்ட் அதே மாதிரி another thing that has happened in the background, நம்ம இந்த கால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னோம், PIF ஒன்னும் ஒரு துக்கடா இது கிடையாது. They are the biggest investment firm in the world. எனக்கு அதுதான் சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அவங்க அதுதான் நான் சொன்னேனே, எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணணும், அந்த சரியா பண்ணணும்ங்கிறதுல வந்து குறியா இருக்கிற ஆளுங்க அவங்க எப்பயுமே அந்த சைட் ஆஃப் தி வேர்ல்ட். And they have assets worth 940 billion. Right? 940 billion. Uber, Reliance, Heathrow, Credit Suisse எல்லாமே அவங்க தான் வச்சிருக்காங்க. எல்லா போர்ட்லயும் இவன் தான் உட்கார்றான். எங்களோட சேர்மன் தான் எல்லா போர்ட்லயும் அவன் தான் உட்கார்றான். ரைட்? He is so influential in the world. நான் தான் என் வைஃபோட வரும்போது கேள்வி கேட்டுட்டே வந்தேன். இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியலா இருக்கான் அவன். இஸ் ப்ராப்ளி ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்புள் இன் த வேர்ல்ட். Yeah.
ரைட்? நம்ம எல்லா ஓனர்ஸையும் வச்சோம்னா there is not even a comparison. 19 பீப்புள கம்பைன் பண்ணி போட்டா கூட அவனுடைய இதுக்கு வந்துட்டு இன்னும் ஒரு 1/3 தான் வரும்னு நினைக்கிறேன். இல்ல 1/5 1/5 1/20 ஓகே. ரைட்? அதான் என்னோட வைஃப் என்ன சொன்னான்னா, அதுதான் பிரச்சனையே. அவனுக்கு வந்து நியூகாசில் இஸ் once in 2 weeks update. ஓகே, ஃபேர். ஓகே. ஓகே, ஓகே. You have to அவன் understand. ஒரு ரோமன் மாதிரியோ இல்லாட்டி ஒரு நம்ம நசர் மரினாக்கிஸ் மாதிரி இருந்தாங்க. அந்த சைட் போவானா? எனக்கு அவனை பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்குது. அதான் இவனுக்கு வந்து it is not as big an investment as, for example, இப்போ golf வந்து live golf is an alternate movement to the PFA league, right? He's taken wrestling to Saudi. World Cup he was instrumental in taking the World Cup there. இப்போ வந்து FIFA World Cup ஓட சூத்திரதாரி அவனும் ஒருத்தன். Where he sponsored 150 like 600 million they've spent on it. சும்மா casual in giving away the prizes. All of the prizes are funded by Saudi. Right. Right? So இவ்ளோ பெரிய ஆளு பெருசு வேர் எங்களோட நியூகாசில் as a priority in his list தான் தெரியல. அது வந்து நீங்க எப்படி சொல்றது, சென்டர் பீஸாவோ இல்லாட்டி வந்து ஒரு இதுதான் என்னுடைய மெயின் விஷயம் நம்ம இன்னும் பார்க்கல. அவனுக்கு இன்னுமே நீ சொன்ன மாதிரி வந்து அது எங்களுக்கு சைட்ல இருக்கிற ஒரு சின்ன விஷயம். ஓகே, அது என்னோட 10ஓட 11 மாதிரி தான் இருக்கு. ஆமா, அது ஆனா அகைன் அந்த 10ஓட 11 ஃபங்க்ஷன் பண்ணணும்னா நீ சொல்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் சிஇஓ, ஒரு ஸ்ட்ராங் ஸ்போர்ட்டிங் டைரக்டர். We have now recruited a technical director. I don't know if you know. ஒரு யாரு? கோபால தேசிகன் ஒருத்தன் வந்து நம்ம பையன் பார்த்தேன். சென்னையில இருந்து பிரைட் ஆஃப் சென்னை எல்லாரும் போட்டு சந்தோஷப்பட்டு பென்ஃபிகா டு அட்லாண்டா டு அட்லாண்டா. சோ அவன் வந்து probably a great by Atlanta is from the US ல actually correct. மாஸ்டர்ஸ் இன் மேத் படிச்சுட்டு அங்க போயிருக்கான். ஸோ அவன் வந்து இட்ஸ் அ குட் பை. ஸோ டேலண்ட் ஐடி அடுத்த வருஷத்துல நல்லா இருக்கும். அவனும் அவன் பேர் என்ன ஸ்டீவ் நிக்சன், எங்களோட ரெக்ரூட்மெண்ட் டைரக்டர், அவங்க சேர்ந்து ஒர்க் பண்றது நல்லா இருக்கும். இந்த ஆண்டி ஹவுன்னு ஒரு கேரக்டர் இருக்கு நடுவில், எடி ஹவோட நெவ்யூ. அவன் தான் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் டைரக்டர். 33 வயசு ஆகுது. அவனோட பவுன்மத்ல இருந்து வந்துட்டு இருக்கான். அவன் தான் எங்களுக்கு வந்து பெரிய இது. அவன் நீ எல்லா டீலும் பார்த்தனா இதுல வந்து முக்காசி இன் கண்ட்ரி நடந்த எல்லா டீலுக்குமே he was the face of it. Okay, so he is positive, he is good. எதுமே நடக்கல இந்த வருஷம் போன எல்லா எதுமே நடக்கல. ஓகே எல்லா டீலோட எல்லாத்துக்கும் அவன் தான் சொன்னேனே. ஓகே, எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம் போல் இருக்கு. எல்லாம் கரெக்ட்டா பண்ணிட்டான்னு சொல்றேன்னு நினைச்சேன். டெலாப் கேம் அண்ட் ஸ்போக் டு எடி ஹவ் போல இருக்கு. அவன் வந்து அந்த செல்சியோட இது போது அந்த ஏஜென்ட் இந்த ரொமானோ சொன்னான். That is he is extremely happy with Eddie Howe's project, the way he spoke and everything, the way he could detail Delap's play. He was himself surprised. என்னடா இவ்ளோ தெரிஞ்சு வச்சிருக்கான் நம்மள பத்தின்னு. But somehow the contract couldn't be made. Andy Howe was the face of it. Okay. Embuemo deal. Nepotism basically. அம்மா nepotism இல்ல. Februaryல இருந்து எம்புவோக்கு வந்து நாங்க கொக்கி போட்டுட்டு இருக்கோம். அப்பலாம் சொல்லல எங்க கிட்ட. மான்செஸ்டர் யுனைடெட் வந்தா ராஜாவா தான் வருவேன். அப்ப எங்க கிட்ட ஒன்னும் சொல்ல அவன். மேல போய் இவன் பேசியிருக்கான். உடனே மான்செஸ்டர் யுனைடெட் தான் வேணும்னு சொல்லியிருக்கான். சோ எங்க ஆளுங்கெல்லாம் இவனை தேடிட்டு இருக்காங்க. தம்பி அவன் தான் விசா டீல் பேசிட்டு இருக்கான் இப்போ. ஓகே. ஆக்சுவலா பிரென்ட்ஃபோர்ட் கிட்ட இருந்து விசா வாங்குறது ரொம்ப ஈஸியா இருக்கணும். ஏன்னா அவங்களோட ஸ்போர்ட்டிங் டைரக்டர் இஸ் a ஜாடி சீசன் டிக்கெட் ஹோல்டர். ஓகே. அவன் கிட்ட கூட எங்களால வாங்க முடியலடா. ஓகே. ரைட். இதுக்கு மேல யாருடா வேணும் உனக்கு? சீரியஸா அதுதான் ஒரு இது. சோ அவன் தான் ஒரு பெரிய கேள்விக்குறி இதுல. பிளஸ் இந்த எடி ஹவ் இந்த வருஷம் பேக் பண்ணலனா, இந்த சீசன் பிளேயர்ஸ் வாங்கலனா he might walk. என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு அசெட்டா பார்த்தேன்னா எடி ஹவ் இஸ் த மோஸ்ட் வேல்யூபிள் அசெட் இன் திஸ் என்டையர் திங். என்ன பொறுத்த ப்ரூனோ, டொனாலி, ஈசாக்லாம் சொல்றேன். ஈசாக் was not a 25 goal striker when he came to us. Tonali is not an 80 million midfielder when he came to us. Gordon was not an 80 million midfielder when he came to us. Bruno is not the 100 million player that people are talking about. 180 whatever when he came to us. இந்த யாரை கொடுத்தாலும் ஒரு கோச்சிங் ஜாப் பண்ணக்கூடிய ஒரு ஆளுக்கு ஒரு ஆள்.
இவன் வெளில போனானா everything will crumble. ஓகே. Or it will take time for us to go back to where we are right now. So எனக்கு அதுதான் வந்து பயங்கரமா இப்ப அவனுக்கு நம்ம motivation முதல்லயே பண்ணுவேன். அதுதான். எனக்கு என்னன்னா, இது வந்து டாமினோஸ் மாரி தான். நீ ஒண்ணு தட்டி விட்டேன்னா வந்து ஒரு இடத்துல தப்பு பண்ணினேன்னா, லைக் நீ சொன்ன மாதிரி திரும்பி பார்க்கறதுக்குள்ள எல்லாமே கீழ விழுந்துரும். நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம மட்டும் தான் பார்த்துட்டு இருப்போமே தவிர்த்து, சைட்ல பின்னாடி எவ்வளவோ நடந்துட்டு இருக்கு. அது எதுவுமே அன்நோட்டிஸ்டா பண்ற மாரி தான் இருந்தது உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல இருந்து. இன்னொன்னு எனக்கு என்ன பெரிய ஒரு இதுனா, இந்த மாரியான ப்ராஜெக்ட்ஸ்ல யார் வந்துட்டு நீ எடி ஹவ் தான் வந்துட்டு நீ லைக் ஆஸ் ஃபேன் நீ பார்க்குற. பட் வெளிய ஒரு பிளேயர்ல இருந்து நான் பார்க்குறப்போ, எல்லாருக்குமே ஐசக் தான் வந்துட்டு உனக்கு ஒரு அந்த ஃபேஸ் ஆஃப் த இதுவா தெரியும். ஏன்னா அந்த மாரி பிளாட்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவன. அவனும் பேக் பண்ணியிருக்கான். அதெல்லாம் இல்லன்னு சொல்லவே முடியாது. இந்த மாரி ஒரு விஷயம் நடக்கிறப்போ, ஒரு இசாக் கிட்டயே வந்துட்டு இவ்வளவு நெகோசியேஷன்ல ப்ராப்ளம். ஏன்னா யூ யூ பிராட் ஹிம் ஃப்ரம் சோசிடாட் வென் நாங்களா இருக்கட்டும், லிவர்பூலா இருக்கட்டும், அந்த பாயிண்ட்ல வேணான்னு சொல்ல ஒரு பிளேயர நீங்க பிலீவ் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க. அவன டெவலப் பண்ணியிருக்கீங்க. ஆப்டிக்ஸ் வைஸ் எனக்கு வந்துட்டு இப்ப நான் ஒரு புது பிளேயரா வரேன்னா, நீங்க இவனையே தக்க வச்சுக்க முடியலையே இவங்களால. இந்த குவாலிட்டி பிளேயரா எப்படி நான் போறப்போ, ஓகே ஐ வில் டெவலப் தட்ஸ் ஃபைன். பட் ஆனா நம்ம வின் பண்ணணும்னு இவங்க இவ்வளவு ஒரு மோட்டிவேஷன் வச்சு தான் வந்து வந்திருக்காங்க. அந்த பாயிண்ட்ல வர்றப்போ, பெரிய பிளேயர் போயிட்டே இருக்கிறப்ப, அது எப்படி மத்த பிளேயர்ஸ் வந்து பிலீவ் பண்ணுவாங்க இன்னொரு ப்ராஜெக்ட்ட? 100%. I think you picked up this argument with the football page, saying you put forth the same argument where they were Yeah. talking about this as Coutinho money. I would say this as Gerrard moving to Chelsea. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. எனக்கு எக்ஸாக்ட்லி அப்படிதான் தோணுச்சு. Right? Had Gerrard moved to Chelsea, despite Hoolier finishing in the Champions League, the project would have come down crashing. Hoolier கிட்ட பெனிட்டஸ் போய் ஜெரார்ட் போயின்னு வச்சுக்கோ செல்சிக்கு. அதுக்கப்புறம் சைன் பண்ண ஷாபி அலோன்சோ சைன் பண்ணிருப்பான்ற. அதுக்கப்புறம் சைன் பண்ண டாரஸ் சைன் பண்ணிருப்பான்ற. கஷ்டம். யார் அவன் தானே ஜெரார்ட் தானே லிவர்பூல்னே இருந்துச்சு. ஹோம் க்ரோனு நீ வரான் ஒருத்தன் வந்து அப்படி இது பண்றாங்கிறப்போ இவனே நம்பலன்னா நான் எதுக்குடா நம்பணுங்கிற மாதிரி வந்துடும். கரெக்ட். இட் இஸ் நாட் த குட்டினியோ மணி. ரைட். அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் அது. அண்ட் இது ஒன்னு சொல்லிட்டா மச்சான், லைக் பீப்புள் டாக் அபவுட் அஸ் இஸ் ஒரு ஸ்மால் கிளப் ஆர் வாட் எவர், ரைட்? எஸ், லைக் தேர் இஸ் சக்சஸ் வைஸ் வாட் எவர் இட் இஸ். Less than 20 years ago, we signed, or 20-30 years ago, we signed the world's, we had the tag of having the world's costliest striker. 15 million in 1996 to get Alan Shearer. Huge. When Juventus wanted him, Milan wanted him, Manchester United wanted him, yeah. Barcelona wanted him. We got it 15 million. So we take pride in having the best center forward in the league. அதுக்கு முன்னாடி Malcolm Denton, whatever, right? We have had a rich history of having good forwards. நீ சொல்ற மாதிரி ஈசாக் வெளில போனான்னு வச்சுக்கோ, and it is for reasons of money. That's a thing. Saying that என்னோட salary எனக்கு பத்தலன்னு ஒருத்தன் வந்து அந்த நம்மளே எல்லாருமே we are all working in workplaces. Immediately jumping தானே. வெளில போயிட்டு ஓகே நம்ம வந்து இங்க கிடைக்கலையா அங்க கிடைக்குதுடா அப்படின்னு ஒருத்தன் வந்து சொல்லி ஏதோ if he sees that thought and if he actually kind of does well, முடிஞ்சு போச்சு. The project will have to be, we have to invest more and more and more just to sustain new players. So எனக்கு அதுதான் வந்து இருக்கிறதுலே பெரிய ஒரு எப்படி நீ வந்து இதை தாண்டி மேல கொண்டு போற இந்த மாதிரி ஒரு விஷயம் வர்றப்போ நீ சொன்ன அந்த மணி ஃபேக்டர் வந்து வர you wouldn't expect that, like when you are being owned by like someone like PIF, மணிங்கிற ஒரு விஷயம் வந்து லைக் கடைசியில ஒரு மைண்ட்ல 100%. அதான் அங்கதான் PSR நம்ம வந்து we have talked this to death, right? Squad value is 1.2 billion average of the top 6. எங்களது வந்து is 660 million, 680 million. Villa is 660. Brighton is 676. As recent as this morning, I've checked the numbers. Right? Average wage that we are offering, or Villa, all of us are offering, are in the 80 to 90 bracket. Yeah. The top 6 are offering 180 to 200 or 170 to 200. Yeah. Average wage. Right. And the lower half of the league is offering 50 to 60. We can't compete wage wise also. Alright. Trophies wise, நம்ம எல்லாருக்குமே தெரியும் what that argument is.
சாம்பியன்ஸ் லீக் ஃபார் அஸ் டு கன்சிஸ்டன்ட்லி டூ வி நீட் டு இன்வெஸ்ட். எங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியாது இப்போ. பிகாஸ் தெர் இஸ் லாக் ஆன் கமர்ஷியல் ரெவென்யூ. எங்களுக்கு வர கமர்ஷியல் ரெவென்யூ ஹேஸ் டு கம் த்ரூ. ஐ திங்க் கார்த்தி சொல்லிட்டு இருந்தான் இந்த சவுதி ஸ்பான்சர்ஷிப் ஃபார் த ஸ்டேடியம். எங்களால பழைய ஸ்டேடியம்ல யூ கான்ட் போய் பிளாஸ்டர் பண்ண முடியாது. பிகாஸ் வி நோ தட் that the stadium will have to be changed. So we have to wait for the stadium to get done for us to have. நடுவுல ஒரு ஸ்டாண்ட் ஒண்டி கட்டி அத வச்சு பேரு அதெல்லாம் பண்ண முடியாதா? You have to like நம்ம நேமிங் ரைட்ஸ் கொடுத்தனா அதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு 5 வருஷத்துல we'll know we have to increase from 56,000 capacity to 80,000 capacity or 75,000 capacity. புது ஸ்டேடியம் வந்தா திருப்பி ஒருத்தனை போய் அதெல்லாம் வாங்க மாட்டேன். Like they will come and invest in a stadium that is going to be there for Emirates has invested 20 years, right? They're paying 45-50 million a year, right? எங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. ட்ரைனிங் கிரவுண்ட் ஸ்பான்சர் கிடையாது இப்போ. ஸோ அதெல்லாம் இது ரெண்டும் வந்து பிளஸ் கிட் எங்களுக்கு வந்து 10 மில்லியன் கொடுக்குறான். மத்த லீக் இப்போ நீ சொல்ல சொல்ல எனக்கு வந்துட்டு என்னால மேட்சே பண்ண முடியல. இந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இப்படி பண்றது வந்து என்னால மேட்சே பண்ண முடியல. லைக் இதெல்லாம் ஐ வுட் எக்ஸ்பெக்ட் them to like sort of go for it right at the beginning. அதுதான் எனக்கு வந்து ரொம்ப புரிஞ்சுக்கிறது. For us to do that, right, we need to have on-field success. So நம்ம இப்போ இந்த எவர்டன் போயிட்டு அவங்களோட இதை வித்துட்டாங்க. இப்போ இன்னைக்கு தான் 3வது ஆளு விமென்ஸ் டீமை வித்திருக்காங்க. PSR வில்லா வித்திருக்காங்க, ரைட், அண்ட் செல்சி வித்திருக்காங்க. All 3 of them are playing in the first division. We don't have a women's team as good as that. So for us to sell our stadium right sponsor, you want to do it when you are Champions League consistently. Correct. So ஒரு 10 மில்லியன் வாங்குறதுக்கும் 50 மில்லியன் வாங்குறதுக்கும் ஹியூஜ் டிஃபரன்ஸ் அது. ஏன்னா அவன் கான்ட்ராக்ட்ல தான் போடுவான், ரைட்? So we are waiting on field success to be consistent. அதுக்கு நடுவுல இதெல்லாம் பயங்கர டிஸ்ட்ராக்ஷன். இது எல்லாமே டிஸ்ட்ராக்ஷன். சோ எங்களுக்கு பயங்கர டிஸ்ட்ராக்ஷன் பண்ணோம்னாலே with the top 6 உனக்கு we can't compete. Honestly சொல்றேன், right? It is structured in a way where Aston Villa will come and finish one time, Newcastle finish one time. இது வந்து பிச்சை போடுற மாதிரி. ஓ இந்த தடவை நீ முடிச்சுக்கோ, இந்த தடவை நீ முடிச்சுக்கோ, இந்த தடவை முடிச்சுக்கோ. உனக்கு கன்சிஸ்டண்டா நீ மேல வரணும்னா இன்னொரு 20 வருஷம் ஆகும். வெயிட் பண்ணு, பரவாயில்ல. நீ வந்து I think we had this the ட்விட்டர்ல பேசிட்டு in Twitter. The only difference between an Arsenal and us is Arsenal had to borrow debts, and that severely hampered Arsene Wenger. He didn't make signings because he couldn't. They were debt strapped, literally. எங்களுக்கு ஈக்விட்டி ஒரு பிரச்சனையே இல்ல. We can put so much money into the club without having any debt, any borrowing. ஆனா எங்களால போட முடியாது. It's not that we can't. It's that we shouldn't. Right? அதுதான் ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. And to be honest, that will also be reflected in the நாளை கரெக்டா செக்மெண்ட் போன். அதுதான் ஒரே விஷயம் தான் அது பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல உன்னோட ஒப்பீனியன் என்ன இசாக்? இருப்பானா மாட்டானா? இருந்தானா எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? கிளம்பினானா எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? நான் ஏதோ ஐடிகே அக்கவுண்ட் மாதிரி உன்கிட்ட சொன்னேன், தெரிஞ்ச சோர்சஸ்டா அப்படின்னு தெரிஞ்சு வேற சொன்னேன் உங்ககிட்ட. Right? ஞாபகம் இருக்கா? I think when I told you that he'll be with Ekitike, அதுக்கப்புறம் தான் it came out in the public medium that it is going to be along with Ekitike. They are not trying to replace பண்றதுக்கு. நான் ஏதோ ஐடிகே மாதிரி சொல்லி, ரைட், எங்களுக்கு ஏதோ தெரியுற மாதிரி யாருக்குமே தெரியல மச்சான். இன்னைக்கு வந்து the chairman has landed in Newcastle. Apparently they want to have a one-on-one chat with Isak. Okay. And Eddie Howe is very clear that nobody is bigger than the club. Yeah, that's fair. Yeah. Right? You can't hold a club ransom. Yeah, absolutely. Everything. The fan base has given everything. People are, maybe monetary wise we haven't kind of paid you. Right? We are just asking you to hold for another year. எனக்கு அதுதான் புரியல. And then we change. Right? And if that seems too much of an ask, then we have to move past you. Yeah. What that brings in terms of player rejections, whatever it is, we have to let that drama unfold. Right? But bidde podla macha இன்னும். இது வந்து ஜெயலலிதா வந்து இட்லி சாப்பிட்டு இருக்கார். ஜெயலலிதா அம்மா இட்லி சாப்பிட்டார், அம்மா தண்ணி குடித்தார், அம்மா எழுந்து உட்காந்து அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். டேய் இது அப்படியேடா,
எங்கடா அப்டேட் இருக்குல்ல? இன்னைக்கு 60% லிவர்பூல் ஹேவ் 60%. என்னடா 60%? நானும் மச்சான் நான் வந்து நம்ம 2 பேருமே கம்ஃபர்டபுளா சொல்லலாம். 30 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்து இந்த ஸ்டோக் சிட்டி ஃபேன்ஸ் வந்து வருவாங்க. அந்த ஸ்டோக் சிட்டி கிரவுண்ட் பாட்டர்ஸ் கிரவுண்ட் வாசல்ல நிப்பாங்க. அவங்க வந்து பிளேயரை காமிப்பாங்க. பிளேயர் போறானா இல்லையான்னு. யாருக்கும் தெரியாது. ரைட்? ஓ பிளேயர் உள்ள போய் போனானா மெடிக்கலுக்கு போனா நம்ம போட்டோ எடுத்தோம்னா ஓ அப்ப பிளேயர் வந்திருக்கான் அப்படின்னு தெரியும். அந்த கிரவுச்சோட சைனிங் ஹைட்ட பார்த்து சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? அவனோட ஷேடோ மாத்திரம் தெரிஞ்சது. ஸ்டோக் சிட்டி கிரவுண்ட்ல. இவ்வளவு ஹைட்டா வேற யாரு பிளேயரே கிடையாதுடா. அந்த மாதிரி பார்த்து வளர்ந்தவங்க நம்போ. இவன் என்னன்னா 60% 61 லோட் கம்ப்யூட்டர் கேம் லோட் பண்ணிட்டு இருக்கோம் உட்காந்துட்டு. சாவடிக்கிறோம். அப்படியே வந்து ஒரு டேய் பால்காரா கறக்கிறது நிறுத்துறா போறோம்டாங்க இருக்கு. அது வந்து என்ன சொல்றது? லைக் இது ஒண்ணு அப்படி எங்களோட ஓன் இன்ஹவுஸ் வந்து இந்த மதன் கௌரி மாதிரி ரைட்? யார்ட்டையோ கேட்ட இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு டிரான்ஸ்லேட். டேய் நாங்களே படிச்சுப்போமேடா. நாங்க ஏன் கூகுள் அதான் எக்ஸே போட்டிருக்காங்க ஒரு டிரான்ஸ்லேட்டர். அங்க டிரான்ஸ்லேட் பண்ணா படிக்க போறோம். புது இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுக்குற. ஐ நோ a guy who knows a guyங்கிற மாதிரி போயிட்டே இருக்காங்க. எல்லாருக்குமே இப்போ 45 இது ஆயிடுச்சுடா. they all have they all started beginning. Some of them started. இது எல்லாமே வந்து இப்ப சொல்ற நீ இந்த சாகால இருந்து ஆரம்பி. யூடியூப் வீடியோ ஆரம்பிச்சு இப்போ 2-3 பேர் வந்து have reached 25-30k followers. Oh my god, okay. நீ என்ன நீ ஒரு ஜர்னலிஸ்டா? என்ன ரோல்டா இது உனக்கு? சோ அதான் சோ எனக்கு தெரியாது மச்சான். ஆனஸ்டா உனக்கே தெரியுமா தெரியாதான்னு தெரியல இப்போ. பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா we need to have a replacement. You need to have the dignity, or you need to let us have the dignity of signing your replacement before letting you go. That is the least amount of loyalty that I would expect out of a person. Fair. Right? நீ வந்து லாங் ஸ்டாஃப் மாதிரி அடுத்த வருஷம் நான் வந்து கான்ட்ராக்ட் விட்டு போயிடுவேன். ரைட்? உங்களுக்கு வந்து பணம் வராது. ஐ நோ ஐம் நாட் அ பார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட். லெட் மீ சாக்ரிஃபைஸ் மை செல்ஃப். நான் ஹோம் கிரவுண்ட் பிளேயர் வேற 15 million உங்களுக்கு பல்கா ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தன் பண்ணிட்டு அவ்வளோலாம் வேண்டாம். அதெல்லாம் எதிர்பார்க்கல. ரைட்? சிம்பிளா ஈவன் ராபின் வான் பாசி when he moved, as much as it is hurtful for you, he had the dignity to wait before he moved. ஏன்டா நல்லா போயிட்டு இருக்கறப்பா இதுல ஏன்டா அவனை எல்லாம் ஞாபகப்படுத்திட்டு அவன் ஓப் பண்றதுக்கு சொல்ல மாச்சி. Even when people make the toughest of decisions of moving between title rivals, they had that respect. So இப்போதைக்கு அவனுடைய பொசிஷன் வந்துட்டு பேசிக்கலி he has a chance to become a cult hero. அப்படி இல்லாட்டி ஒரு டீசென்ட் ஹியூமன் பீயிங், அப்படி இல்லாட்டி சூப்பர் வில்லன். பேசிக்கலி இது இந்த மூணுக்கு நடுவுல தான் போயிட்டு இருக்கிற மாதிரி சொல்லுங்க. நானா இப்போ இந்த லிவர்பூல் மேட்ச்க்கு டிக்கெட் வாங்கிட்டேன். இருக்கா நீங்க சீரியஸா ஃபுல் சான்ஸ் வந்து அப்படியே ஏற்கனவே நானே ஒரு மைண்ட்ல ஒரு 4-5 சாண்ட் இது பண்ணி வச்சேன். போறோம் அங்க இருக்கிற எவ்வளவு கொட்டி தீக்க முடியுமோ கொட்டி தீர்த்தலாம். To be honest, we thought, some of the fan base thought, இந்த ஜோட்டா கோசம் we'll have to respect 20th minutesல கிளாப் பண்ணணும்னு இன்டர்னல் ஹானஸ்டா சொல்றேன். நியூகாசல் சப்போர்ட்டர் ஃபேன் குரூப்ஸ்லாம் there were petitions for 20th minute we'll have to clap him. ஜோட்டாவோட நேம் சிங் பண்ணிட்டு அந்த you'll never stand walk alone வந்து பாடணும் அப்படின்னு நாங்க கண்டிப்பா இந்த சாகாக்கு அப்புறம் they have acted. I think அந்த கிராக்ல போட்டாங்க பாத்தியா, அந்த இது போட்டாங்க பாத்தியா, when was the last time when a player was illegally tapped? Right? Didn't pay a penalty and signed up for the same team. Virgil van Dijk from Southampton to Liverpool, where he striked that he won't play and then ended up joining them in 2017. That was the last time before in the Morgan Gibbs White. Right? So they apologized. Morgan Gibbs White la வந்து கொலை மிரட்டல் கொடுத்து அவன வந்து வீடியோ Masters treating me well, masters giving me clothes to wear. அத மாதிரி சீரியஸா அத மாதிரி தான் இருந்துச்சு. அது பாக்குறதுக்கு போட்டது வேற போட்டோ போட்டிருந்தாங்க. மரீனா கிஸ் பின்னாடி கையில கத்தி வச்சுன்னு பின்னாடி அந்த கிராக் லிட்டரலி லைக் அந்த ஒரு இதுதான் இருக்கு. பட் லைக் அவுட்லுக் ஃபார் த நெக்ஸ்ட் சீசன் கேட்கறதுக்கு முன்னாடி
இப்போ இன் கேஸ் நீங்க எசாக் லூஸ் பண்றீங்கன்னா வச்சுக்கோங்க, அது நான் வி டோன்ட் நோ லைக் யூ செட். இது வந்து உங்க ப்ராஜெக்ட்டுக்கு அது எப்படி அது வந்து லைக் வாட் வுட் இட் மீன் ஃபார் த ப்ராஜெக்ட், த லாங் டர்ம்? Obviously that will mean new striker who will not score that many goals. That means நம்ம ஏற்கனவே நம்ம வந்து இதே ஆர்சனல் கான்டெக்ஸ்ட்ல பேசணும் போன வருஷம். இப்போ நியூகாசல் we need to find goals from other places, which then means we need to get a creative midfielder, which then means we need a keeper that can distribute, which then means we need a center back that is comfortable on the ball, who's aggressive. Scalvini மாதிரி ஒரு பிளேயர் கிடைச்சானா, who is Scalvini, Botman, Hall, Livramento backline. Yeah, Schär for substitute. That makes a total difference. Is so good, right? And Bruno Tonali and Yaro, whomsoever the third midfielder is. So on the third midfielder, Shang Lansa for replace பண்றதுக்கு we need a Douglas Lewis. Rudoni ஒரு player இருக்கான் Coventryல, right? Who is championships best player ன்றாங்க, right? And அதுக்கப்புறம் அந்த இவர் இருக்கானே McAtee, James McAtee. ஆனா ஜேம்ஸ் 25 மில்லியனா இருந்தா திடீர்னு பார்த்தா இப்ப எல்லாருமே 40 மில்லியன் 80 மில்லியன் 40ங்கிறது ஒரு ஜாலி நம்பர் ஆயிடுச்சு. இப்ப எதுவா இருந்தாலும் 35 to 40 பிளஸ் ஒரு விசா. I genuinely rate visa. Sesko will again be Eddie Howe having to work on him. இல்ல ரெண்டு ஸ்ட்ரைக்கர் தேவையில்ல உங்களுக்கு எப்படி இருந்தாலுமே. Sesko and visa, but Sesko again for me is I'm just struggling, right? That we'll again go back to a 12-13 goal striker plus a 12-13 goal striker. Isak கிட்ட ஒரு சான்ஸ் போச்சுன்னா உனக்கு தெரியும், ரிசல்ட் வந்து is known, right? We'll have to again work with that base. So hopefully like in the 115 million வந்ததுன்னா இப்போ இந்த Coutinho money இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு இழுக்க போறாங்க, right? But that's what it will translate. 150 million spread over. நாங்க இப்பவே ப்ராஃபிட் ரியலைஸ் பண்ணோம்னா it will help us spend over 5 years, like interesting. So we can offset this by 380 million of spending in the near future in this cycle of. So நீ சொல்றது வந்து it's bad if he leaves, but it's also okay. பாத்துக்கலாம். But we will not finish in the like it's a toss. You again put a coaching job. When will Eddie Howe coach the likes of, like for example, when will Eddie Howe coach a Wirtz? Okay, fair. When will he coach a Salah? இவனே இப்ப பாரு கிரியேட் பண்ணிட்டு டேய் அப்ப நான் என்ன கடைசி வரைக்கும் அந்த நம்ம இந்த விமன்ல சொல்றோம்ல கடைசி வரைக்கும் கிச்சன்லயே இருக்கணும், இவன் கடைசி வரைக்கும் கிச்சன்ல தான் குக் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். அவன் எல்லாருமே getting them to a better spot. But when will he play with world class talent, or when can he reap the benefits of him coaching? Yeah, fair. Okay, fair. Okay, நிறைய பேசிட்டோம். லாஸ்ட் பார்ட், அவுட்லுக் ஃபார் நெக்ஸ்ட் சீசன், ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னா எப்படி பாப்ப? ஒளிமயமான 180 மில்லியனில் தெரிகிறது. தெரியல, ஆனஸ்டா தெரியல. There is 3 weeks to the இது what do you call it சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு. எங்களோட ஸ்டார்டிங் 11 என்னன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. மேபி அப்படியே ஒரு நாள சொல்லலாம், ஏன்னா அவன் யாருமே புதுசா வந்தானா எம்பெட்லாம் பண்ண மாட்டான் உடனே, ரைட்? அதனால சொல்லுவோம். Will Esula will be our starting forward. And backup வந்து 17-year-old Sean Neve. And he's not the நம்ம உங்களுக்கு ஆடினானே நேத்தி அந்த பையன் மாதிரிலாம் டேலண்ட் இல்ல. I mean அது ஒரு 17 வயசு பையன் கிட்ட ஸ்ட்ரைக்கர் ரொம்ப பெருசா இது பண்ணுவான்னு எதிர்பார்க்கறதுமே தப்பு என்ன பொறுத்த வரைக்கும். மிட்ஃபீல்ட்ல ப்ரூனோ போனான்னா மைலி தான் பேக்கப். மைலி இஸ் தி ஃபர்ஸ்ட் மிட்ஃபீல்டர் பேக். He's 18 19. Alright. லெஃப்ட் பேக்ல பேக்கப் வந்து மேட் டார்கெட். இன்னும் ஆடிட்டு இருக்கானான்னு கேட்காது ஃபுட்பால். ஆடிட்டு இருக்கான். பார்த்தேன் எங்களோட மேட்ச்ல என்ன பண்ணான்னு பார்த்தேன். ஷாருக்கு பேக்கப் வந்து லெசலிஸ். போப்போட கிக்கிங் பத்தி போப்பே பேச முடியும். அடுத்த ஒருத்தரை சேர்க்க ட்ரை பண்றீங்களே, எனக்கு அது பார்த்தோடனே செம்ம சிரிப்பு. நான் நீ பாத்தியான்னு தெரியல, நான் ரெலிகேஷன்ல பெட் போட்டிருக்கேன். பாத்து எங்களுக்கு ஒண்ணும் புதுசு இல்ல, பட் இப்படியா இருக்க வேண்டாம். எதுவுமே எல்லாமே அந்த பீடாக் சொல்றோம்னா நீ ஜெயிப்பாங்களா தெரியல.
ஓப்பனிங் பால போடுவான் தெரியாது. அந்த மாதிரி தான் எங்களோட இது இருக்கு. ஸோ ரியலிஸ்டிக்கா ஐ திங்க் வித் ஆசிஸ் வேரிஸ் இப்போ என்ன டைம்ல இருக்கோ ரைட், ஐ திங்க் வி வில் ஃபினிஷ் 8th பிகாஸ் பிரைட்டன் வில் சர்ச் பேக், வில்லா வில் டூ அ பெட்டர் ஜாப் ரைட். Bournemouth, watch out for Bournemouth this year. People are sleeping on போன்மத்த படுத்து படுக்க போட்டாங்கடா மொத்தமா எல்லாரையும் தூக்கி விட்டு. them. Watch out for them this year. They have their replacements in terms of even at the back line. They're all very good. Okay. Right. So in the Moonu team will definitely give us a fight. Plus Tottenham will come back into reckoning. Manchester United will be England 9th or 10th. So realistica with the Champions League, again I'm very confident we'll have injuries during this year. 8th without the squad depth, 8th is realistic. And Champions League we can only sign 21 players. I don't know if you know. ஏன்னா எங்களுக்கு வந்து ஹோம் கிரவுண்ட் பிளேயர்ஸே கிடையாது இப்போ. கிடையாதுல. அகாடமில அந்த 4 பேருமே கிடையாது. ஸோ 4 ஸ்லாட் போயிடுது. ஸோ only 21 players. ஸோ அப்போ இதே பிளேயர் தான் வாங்கணும் அங்கேயும். Yeah, that's not good. So realistically 8th, I think anything more than 8th as of today will be a bonus. So நாங்க வந்து even we don't, I think we might not even qualify for Conference League. That will then mean you lose 3 players. Gordon, watch out for Gordon going out, Tonali going back to Milan or Juventus, and Livramento to City. Bruno G? அச்சா அவன் வேற ரகமாச்சு. எந்த டீம் அவனை வாங்கியிருந்தாலுமே they would have found a gem that will give his heart and soul to that club. Like யார் வாங்கியிருந்தாலுமே, நீங்க வாங்கியிருந்தாலும் எங்களுக்கு முன்னாடி ஒரு சிட்டி வாங்கியிருந்தாலும் found something who's a future captain and will remain their captain until he retires. அந்த மாதிரி ஒரு பிளேயரா ரைட். ஸோ அவனை தவிர இந்த 3 பேர் வந்து கண்டிப்பா காலி ஆளுனா. ஸோ yeah, I think that is the realistic view of the project. Realistica na solra. I'm not being pessimistic and all. I'm not letting the cloud, this whatever that happens. Yeah, homegrown illanale prachana da adu. Yeah. Right. So the 8th முடிச்சோனா இந்த 3 பேர் காலி. Then it means that ஏரியா உருப்பானா என்னன்னு தெரியாது. Right. So 8th ஓட என்ன முடிச்சா மேல முடிச்சாலோ it will be a coaching job. Right. That is the reality of it. And சாம்பியன்ஸ் லீக்ல இந்த ஃபார்மேட்ல நாங்க போன வருஷம் ஆடிந்தோம்னா நாங்க இருந்த வருஷம் அந்த மாதிரி வந்திருந்தா we would have qualified for round of 16 because we were very good at home, right. That would have meant a world of a difference. But in the potting system la unnoru enna we'll be ranked in pot 4. So we'll play all of the games invariably engloda better opponents in Europe or who had rich history in Europe. So adume பயங்கரமா அடிவாங்க. So I don't think we'll finish in the 24th spot மாதிரி முடிப்போம்னு நினைக்கிறேன். 12 to 24 முடிச்சு we'll go into the next round. Qualifiers ஆடுவோம்னு நினைக்கிறேன். Qualify ஆடணும்னா மேபி ஹோம் அட்வான்டேஜ்ல we might qualify for round of 16. That is also a strength. Quarterfinals in the league. So it'll be, I think it'll be a very disappointing season because it has the makings of it realistically, and it has just sucked the life out of the club completely. All the good energy that we had 1.5 months ago, because of PSR, because of all of this, realistically, when we can compete again with the top 6 in the pace, I don't know. Because name one player that has signed for the other 14 clubs. Now, ஒரு 3 player நானே சொல்லிடுறேன். ஷாக்கா எடுத்துரு, எண்டாய் எடுத்துரு for Nottingham Forest, who's going to sign. Maybe Kelleher விட்டுடு and Elanga விட்டுடு. We can't name one. There's not one significant signing outside the top 6. It's not even a competition anymore, right? நாங்களுக்கு திருப்பி if you again pluck players from the other 14 next year, it'll just be halves of the league of இது ஜெனரலா நடக்கிறது இல்ல. இப்ப திடீர்னு இந்த சீசன் தானே வந்து மறுபடியும் பிரீமியர் லீக்ல இருந்தே பிளேயர் வாங்குறது வந்து எல்லா டீமும் ட்ரை பண்றாங்க. லைக் யூசுவலா வெளியே தானே அந்த ஒரு மத்த ஸ்பெயினுக்கு போவோம், இட்டலிக்கு போவோம், இல்லாட்டி பிரான்ஸ்ல போய் தூக்கின்னு வருவோம்னு இருக்கிறது. இப்ப வந்து அந்த மாறி இருக்கிறது ஒரு பெரிய, எனக்கு அதனாலதான் வந்துட்டு நீங்க சொல்றப்ப வந்து லைக் போர்ன்மவுத்தோ இல்ல ஒரு பிரென்ஃபோர்டோ அவங்க எல்லாம் வீக்கன் ஆன மாதிரி தான் இருக்காங்க. என் கண்ணுக்கு சிக்னிஃபிகன்ட்லி வீக்கன் ஆன மாதிரி தான் இருக்காங்க. It'll be 2 leagues. கண்டிப்பா it'll be 2 leagues மச்சான். The first 5-6 will be the first 5-6. Others will just play for whatever, right? Because it's just becoming increasingly difficult to compete at that level. The Premier League proven player வாங்கிட்டேன்னா
just the advantage of இவன் வாங்குவானா அடிப்பானா அடிக்க மாட்டான், ஒரு வேர்னர் மாதிரி ஒரு பிளேயர் இருப்பானா இருக்க மாட்டானான்றது கூட இல்ல. நீ வாங்குறதே ஒரு குனியா வாங்குற, ரைட்? நீ வாங்குறதே ஒரு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வேற யாரு இவங்க ஒரு கர்கேஸ வாங்குற, ரைட்? நீ வாங்குறதே ஒரு ஜோவா பெட்ரோ வாங்குறேன்னா, they're already Premier League ready. They can go from the get go. They're all going all out for the Champions League money because they have seen the fear right of not finishing in the Champions League spots. Yeah. Right. Right. So realistically, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் I don't know if we'll be able to compete. And to be honest, I'll be really like I said, it just sucked the life out of the of a fan. Yeah, I hear you. We've been given so much. There's so much that has happened in the 2 years. And I don't think we have put a foot wrong. There's not been one signing we have gotten wrong. All right. Only 2 people that I think I can remember that we have not done well who have signed for us. Everybody has done. He's made everybody a superstar. But still for him to not be able to go out and buy the best means he'll still அவனுக்கு எவ்வளவு நேரம் இந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் ஆகும். Yeah. Right. So அதுதான் மச்சி. I'm sorry I'm kind of ending on a dim note, but that is realistic. இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் நான் அட்லீஸ்ட் நான் முடிக்கிறோங்கிறது வர்றப்போ லைக் all that I can say is hope that things don't get as bad as நீ எந்த விதத்துக்கு சொல்றியோ அந்த அளவுக்கு வந்து திங்ஸ் மோசமா போகக்கூடாதுங்கிறது ஒண்டி தான் நான் என்னால் இந்த பாயிண்ட்ல விஷ் பண்ண முடியும் உனக்கு. அண்ட் தட்ஸ் வாட் I'll do as well. ஸோ ஹோப்ஃபுல்லி நீ பெயிண்ட் பண்ண பிக்சர் அளவுக்கு மோசமா போகாம யூ கெட் யுவர் மேனேஜர், உங்க எடி ஹவோட மேஜிக் ஒர்க் ஆகணும், வர்ற பிளேயர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணணும். நீங்க வந்து லைக் இது ஒரு நிறைய டீம் வருதுங்கிறது நல்லதுதான். அந்த நிறைய டீம் வந்துட்டு அவங்க சஸ்டெயின் பண்றதுங்கிறது முக்கியம். ஸோ அந்த சஸ்டைனபிலிட்டி ஃபேக்டர் உங்களுக்கு இருந்து இது வந்து லைக் கன்சிக்யூட்டிவா நீங்க ஒரு வருஷம் டிராப் ஆனாலும் அடுத்த வருஷம் வர முடியுங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல முடிக்கணுங்கிறது தான் ஒரு இதுவா நான் விஷ் பண்ணுவேன். ஸோ லெட்ஸ் ஹோப் தட் ஹேப்பன்ஸ் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் ஜாயினிங் மீ அஜய். இது வந்து உனக்கும் மிட் நைட் ஆகிவிட்டது. ரியலி நிறைய நான் சொன்ன மாதிரி நான் பேச ஆரம்பிச்சோன்னா பேசினே இருப்பானு வேணும். பட் அதுதான் முக்கியமான ஃபேக்டர் அதுதான். ஸோ விஷிங் யூ கைஸ் குட் லக். விஷிங் யூ கைஸ் லைக் நீ நினைச்ச மாதிரியே வந்து பிடிக்காம ஏதாச்சும் வந்து நடந்ததுன்னா நீ நினைச்ச மாதிரியே நியூகாசில் மேட்ச்ல போயிட்டு இசாக் அகேன்ஸ்டா பாடுறதுக்கும் உனக்கு ஒரு உற்சாகம் குடிக்கிறேன்னு சொல்றேன் நானு. பட் யா ஐ மீன் hopefully things should get better and good luck to you guys as well. Thanks a lot for joining me Ajay. Thank you very much. Thank you so much. Thank you. மறக்காம மக்களே லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய விஷயம் பேசியிருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கும், அஜய்க்கு கொஸ்டின்ஸ் இருந்தாலும் காமெண்ட்ஸ்ல போடுங்க, அஜய் கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவாப்ல. So thank you very much Ajay. One more thing before you drop off, Dan. Thank you so much for doing this series, for setting the bar for doing this series. And நான் இன்னொரு விஷயம் கூட சொல்லுவேன் மச்சி, that although you wear the Arsenal colors on your sleeve, but when you're doing this particular series, you're as neutral as hosts go. So thank you. அதுதான் thank you. Good like good மக்களே இது எதுவுமே வந்து நான் இவங்கிட்ட சொல்லணும்ல சொல்லல, இவனே தான் சொல்றான். I think you compartmentalize that energy outside this because you're asking questions with a genuine intent, with the genuine research of what is happening for that club. Right? I saw the Aston Villa thing and the Spurs thing. You genuinely put the effort to kind of keep your Arsenal colors outside. And Emery pati pesumodo or Tottenham pati pesumodo, you're asking questions, open-ended questions with the thing of wanting to know as opposed to prejudice or pohama. So very well done. I think as always you're setting the bar for others to follow. So thank you very much. Thank you Ajay. Take care, have a good night. Thank you. And you much.